أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இந்த காதல் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அது எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு என்னதெல்லாம் நமக்கு செய்யும், அது மார்க்கத்தில் எங்கெல்லாம் முரண்படுது, எங்கெல்லாம் என்னது அது மார்க்கம் அதை அனுமதிக்குது என்ற ஒரு இடத்த நம்ம பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் காதலை நம்ம ஹராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உணர்வும் அதுக்கு அடுத்தது திருமணத்துல என்ன அது போகக்கூடிய அந்த வழிமுறைன்னு ஒரு பகுதி இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த திருமண பேச்சுவார்த்தை அந்த பகுதியில் வர டைம்ல இதோட தொடர்படுத்தி நம்ம சொல்லுவோம். அடுத்த தொடராக தான் இருக்கும், தொடர்ந்து முடிகிற நேரத்தில். ஆனால் இந்த காதலுடைய வெளிப்பாடு அப்படி என்று சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனால் அது கடைசியாக அவருடைய இறுதி நிலை வணக்கம். அவருடைய இறுதி நிலை அந்த காதலியை வணங்குறது தான். காதலியை வணங்குறது தான் அவருடைய இறுதி நிலையாக என்ன செய்யும், மாறும். அதை விளங்கிட்டாண்டு அவன் புரிஞ்சிட்டான்னு சொன்னா அதுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இந்த காதலண்ட உணர்வு இறுதியாக அங்கதான் கொண்டு போய் சேர்க்கும். இதுல வழியில இடையில நின்றவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தி கல்யாணம் இந்த காதலை முறிச்சு காப்பாத்தி விட்டவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் போய் அழிஞ்சு என்ன அதாவது இல்லாம போனவரும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இந்த காதல் அப்படின்ற அந்த உணர்வுடைய ஒரு வெளிப்பாடாக எனக்கு ஒரு நேசம் வந்துட்டா இந்த இடத்துல முதலாவது காதல் என்றது எதன் காரணமாக ஏற்படுகிறது அப்படி என்று நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இமாம் இப்னு ஹஸ்ம் கடுமையா மறுக்கிறார். எதை மறுக்கிறாருன்னா, இஷ்கு சுவர், அதாவது ஈர்ப்பு, ஒரு அழகின் ஈர்ப்பின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்றதை யார் மறுக்கிறாரு, இப்னு ஹஸ்ம் என்ன செய்யறாரு, மறுக்கிறார். அழகின் ஈர்ப்பின் காரணமாக ஏற்படுவதாக இருந்தால் அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது நடந்திருக்காது. அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது நடந்திருக்காது. இவங்களுக்கு எந்த வகையிலடா பொருத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருக்காது, இந்த காதல்லாம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது அப்படின்னு என்ன செய்யறாரு இவரு ஹஸ்ம் இதை ரீசனை வழங்கப்படுத்தி சொல்றாரு. இது அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இது அந்த மனித உணர்வுல காணுகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய இயல்பான விருப்பமே தவிர இந்த விருப்பத்துக்கான ரீசன் யாரை வரைவிலக்கணத்தை அவர் எப்படி சொல்லலையோ இந்த ரீசனை ஒழுங்கா யாருக்கு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. எனது பார்வையில் அவர் சொல்ற, எனது பார்வையில் அல்லாஹு தஆலா அந்த ரூஹ் படைச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இன்னல் அது அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா, உயிர்கள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவைகள். ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப் வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப், ஒருவருக்கு ஒன்று அறிஞ்சு கண்டா ஒட்டிடும், ஒருவருக்கு ஒருவர் என்னது அதாவது அதை முரண்பட்டா பிரிஞ்சு. நம்ம வீதியில பேசிட்டு சிலரை காணும், அந்த ஆளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, திடீர்னு வெறுப்பு வந்துடும். அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, என்ன இவர் அப்படின்ட்டு பேசிட்டு போய்வேன், அவர் ஒன்றும் செஞ்சிக்க மாட்டாரு, அவர் அவட இதில் பேசிட்டு இருப்பாரு. அதே போல சிலரை கண்டோடனே ஒரு மஹப்பத், ஒரு நேசம், பிடிப்பு என்ன செய்யும், ஏற்படும். இந்த இது ரூஹின் காரணமாக, ரூஹ் ஒன்றாக இருந்த பக்கத்துல அதாவது தஜானுசாக இருந்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று. இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் புரிந்து கொள்றேன் என்று யார் சொல்றாரு, இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹு அலம், அதுவும் ஒரு பொருத்தமான முழுமையான காரணம் என்று என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏண்டா இடைய நடுவுல டிஸ்கனெக்ட் ஆயிருது, சரியா, பிரிஞ்சிருது, அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வருது. அப்ப தஆருஃப் என்றது அங்க இல்லாம என்ன செய்யுது, போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். எனவே முழுமையான ஒரு காரணமாக இதை சொல்ல இயலாது. இந்த உலகத்துல எப்படி சில விஷயங்களுக்கான காரணிகளை நம்மளால சொல்ல முடியாம இருக்கிறோம், இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. இப்ப இந்த மனிதன் செல்லெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பிரிச்சு அதுல உள்ள எல்லா தன்மைகளையும் பார்த்து போட்டு அவனால சொல்ல முடியாம ஒரு விஷயம் கேரக்டர் எங்க உருவாகுது விளங்கிட்டா. ஒரு மனிதன் கேரக்டர் அவன் பிரிச்சா செல்ல பிரிச்சாச்சு, எல்லா செல்லையும் பிரிச்சு ஆராய்ச்சி செஞ்சாச்சு, கேரக்டர் காணம் எங்கிருந்து அது உண்டாகுது அப்படின்னு அவனால் எப்படி சொல்ல முடியாம இருக்குதோ, அதே மாதிரி ஒரு அம்சமாகத்தான் நம்ம இதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். இதுக்கான காரணங்கள், இதன் காரணமாகத்தான் காதல் அப்படி என்று ஒரு ஏற்படுத்த சொல்ல முடியாது. இஷ்கு சுவர், ஒரு உருவத்தை கண்டு அதனுடன் ஏற்படக்கூடிய விருப்பத்தின் காரணமாகவும் ஏற்படலாம். ஆனா அது மட்டும்தான் என்று என்ன செய்யக்கூடாது, ஏற்படுது. ஏன்னா அது மட்டும்தான் சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. கண்டா இவருக்கு நிம்மதி வருது, உன்னை பார்க்கணும் என்று இவருக்கு என்ன செய்யுது, நிம்மதி வருது. அப்ப எனவே எல்லாரும் எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா, காண்றதால நிம்மதி வருதா, அப்ப அது இஷ்கு சுவர் தான். அந்த அந்த அதாவது அந்த அந்த உருவத்தை இவர் அழகாக காண்பதுதான் காரணம் என்று, அது காரணம் இல்லை. விரும்பினதுனால காண்றவள என்ன செய்யறார், இவர் அழகா நினைக்கிறார். அப்ப அந்த விருப்பத்துக்கான காரணம் என்றது இதல்ல, இன்னொரு காரணமாக என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால காரணத்துல பெரிய ஆராய்ச்சி செஞ்சு ஒன்றும் என்னது நம்ம அடைய போறதும் இல்லை. ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்னது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த காதலிச்சுட்டு காரணம் சொல்றவங்கள பெரும்பாலும் நம்பப்படாது.
விளங்கிட்டா? நான் அவளை விரும்புவதற்கான என்ன காரணம்? காரணம் தான் வரைவிலக்கணப்படுத்தவே எல்லாம் இருக்கு. விளங்கிட்டா? அப்படி இருக்கிறத நீயா ஒரு விளக்கத்தை என்ன செய்ய எடுத்துக்கொள்ள கூடாது. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல விளங்கு நீ எந்த காரணத்துக்காக என்னது விரும்பினா என்றது விளங்கிடும். விளங்கிட்டா? அதனால காரணம் சொல்லி உடனே என்ன செய்வானா அது எடுத்துக்கல வேணும். விருப்பத்தின் காரணமாக உள்ளம் காரணங்களை தேடும். விருப்பத்தின் ஏதோ ஒரு காரணமா விருப்பம் ஏற்பட்டுரும். அந்த விருப்பத்துக்கு அவனுக்கே காரணம் தெரியாம இருக்கும். ஆனா காரணங்களை தேடும். இதுக்காக நான் விரும்புறேன், இதுக்காக. அதனால அந்த 2 பேர் பேசிக்கொள்ள கேட்டு பாருங்க. எனக்கு ஏனோ தெரியா உன்னோட அப்படி விருப்பம் பண்ணுவாள். இவனுக்கு தெரியாதான், சரியா? இவனுக்கு என்னது தெரியா, ஏனோ எனக்கு தெரியா உன்னோட அப்படி ஒரு விருப்பம் இருக்கு இவன் சொல்லுவான். பாத்தீங்களா? அப்ப என்னன்னா இவனுக்கு ஒரு ஒரு நிலைமையில ஈக்கிறான். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப இது இந்த ரீசன் உருவம் என்றது காரணம் அல்ல. தான் விரும்பியவருடைய உருவத்தை காண இவன் ட்ரை பண்றான். அதை அழகு காண்றான் என்றதை வச்சு நம்ம அதை சொல்ல முடியாது. முதல் விஷயம். இரண்டாவது, விருப்பம் ஏற்பட்ட பின்னால காரணங்களை அவன் என்ன செய்யறான் தேட ஆரம்பிக்கிறான். எல்லாமே அவனுக்கு விருப்பமா என்ன செய்யுது மாறுது. அதை வச்சு அவன் காரணம் பண்றான். அதை என்ன செய்யலாது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்பது இந்த பலாசிஃபாக்களை கூட தத்துவ ஞானிகளை கூட இதுல என்னடா சொல்லி சொல்றதுக்கு முடியாத ஒரு இடத்தை அது ஏற்படுத்திக்கிறத பாக்குறோம். ரைட்டா? இப்ப இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதலுக்குரிய அந்த தன்மைகள் இருக்குது. சாரி, அந்த இதுக்குள்ள வருவதற்கு முன்னால் என்னன்னா இந்த காதலுக்குரிய வரைவிலக்கணங்கள் பயோகேப்ப மாறும். நம்மளோட பயம்டா நம்மகிட்ட சிஸ்டம் எப்படி பதிஞ்சிருக்குதோ அதுக்கேற்ப காதலுடைய வரவேற்கணும் மாறும். நம்ம இருக்கக்கூடிய கலாச்சாரம், நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் சூழலுக்கு ஏற்ப மாறும். இப்போ உதாரணமா, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியான கலாச்சாரத்திலிருந்து ஒருத்தன் காதலிக்கிறான்னா அவனுக்கு ஏகபோக காதல் தான் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா ஒருத்தியை காதலித்தல் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். மற்றது காதலிக்கிறது சிறுக்கு மாதிரி. இல்லைங்களா? இன்னொரு ஆளை காதலிக்கிறது அதாவது சிறுக்கு லிஸ்ட்ல தான் வைப்பேன். அவனோட கலாச்சாரத்திலயும் அவனோட மதத்திலயும் அது அனுமதி இல்லை. இப்போ ஒருத்தர் காதல் பேசுற டைம்ல ஒரே நேரத்துல 2 பேரை விரும்பலாமான்னு கேட்டா சட்டப்படி என்ன செய்யலாம்? விரும்பலாம். 2 பேரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு விரும்பலாம். அது அடுத்த பகுதி துரோகம். மத்த கலாச்சாரத்தை மத்த பயோல இருந்து பார்த்தா இது துரோகம். இதான் சட்டப்படி சொல்றது. சட்டப்படி அப்படி சொன்னாலும் இயற்கையில அப்படி சாத்தியமா? என்ன சாத்தியம் குறவு இல்லைன்னு சொல்றதை விட சாத்தியம் குறவு. அதாவது ஒரே நேரத்துல ஒரு உண்மையான காதலை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளோட என்னது காதலிக்கிறது பெரும்பாலும் மனசு துரோகமா என்ன செய்யும்? உணரும். மனசு துரோகம். இது பயோவால வந்ததல்ல, இயற்கையால வந்தது. முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவனைக்கு இங்கேதான் டிஸ்கனெக்ட் ஆயினா அடுத்த காதல் ஆரம்பிச்சிடும். அப்படி அது வேணும்னா நடக்கலாம். ஆனா சட்டப்படி இது பிழையானதா? அந்த மாதிரி ஒரு உணர்வு வாரது பிழையான பிழை இல்லையே. ஒரே நேரத்துல 2 பேரும் என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். மஸ்னா என்றா 2 என்றா, அதாவது ஒரே நேரத்தில் 2 பேருக்கு அக்குது நிக்கா பண்ணலாம். சவுதா ரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்குது நிக்கா பண்ண மாதிரி. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். இப்ப கொண்டு போய் சேர்த்து பாருங்க. வந்த இடத்துல ஆயிஷா விரும்பி காதலிச்சாங்கன்னா அங்கேயே அக்குது நிக்கா, சவுதாரில காதலிக்க அங்கேயே அக்குது நிக்கா. விளங்கிட்டா? ஒரே டைம்ல அக்குது நிக்கான்ற அப்ப காதலோட சம்பந்தப்படுத்தப்படாது. இங்கேயும் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அல்லது நம்ம விளங்குற காதல் இல்ல அது அப்படின்னு என்ன செய்யணும்? அதுக்கு சொல்ல வேண்டி வரும். சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பயோகேப்ப காதலுடைய அந்த சப்ஜெக்ட் சூழ்நிலை வரைவிலக்கணம் எல்லாம் மாறும். இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் முடிச்சுட்டார் ஒருத்தர். திருமணம் முடிச்சு பின்னால காதலிக்கலாமா? அந்த மனைவி காதல் கட்டாயம் நம்ம சொல்லிட்டோம். என்ன திருமணத்தோட காதல் அப்படி மங்கி கட்டாயி மற்ற செக்ஷனுக்கு வந்துடும். எஹ்திராம், எஹ்திமாம், ரெஸ்பெக்ட் பண்றது, அண்டர்ஸ்டாண்டிங் அந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும். திருமணம் முடிச்ச உறவு காதலிக்கலாமான்னு கேட்டா இன்னொரு கலாச்சாரத்துல, இஸ்லாத்துக்கு வெளி உள்ள கலாச்சாரத்துல அது பச்சை துரோகமா தான் என்ன செய்யும். இஸ்லாமிய இதுல இன்னொரு பெண்ணை காதலிச்சு திருமணம் காதல் அனுமதியாக இருந்தால் அந்த காதல் உணர்வு என்ற அனுமதியில வச்சு பார்த்தா என்ன திருமணம் முடிக்கலாம் இன்னொரு பெண். அப்புறம் மறுபடியும் ஒரு காதல் மலர்ந்து மறுபடியும் ஒரு திருமணம், மறுபடியும் ஒரு காதல் மலர்ந்து மறுபடியும் திருமணம். சரியா? அப்போ ஏகபோக காதல் என்றது இஸ்லாத்துக்குள்ள என்ன அப்படின்னு வர இயலாம். ஏண்டா ஏகபோக காதல் வரலாம். இப்ப என்ன ஒரே நேரத்துல ஒருவரை காதலித்தல் அப்படின்றத உணர்வுல இருக்கும். ஒரே நேரத்துல ஒருவரை காதல் செய்தல் தான் இருக்கும். திருமணத்தோட காதல் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு திருப்பி வரைக்கும் இன்னொருவர் மீது காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காதல் அது உடனே திருமணம் பேசி முடிச்சிட்டாருன்னா அதை ஒரு சைடு வைங்களேன், திருமணம் முடிச்சிடுறாரு. மறுபடியும் இதோட நின்றுமான்னு கேட்டா அதான் திருமணம் முடிச்ச காதல் கட்டாயிருவாங்க. மரம் 3வது என்ன செஞ்சிடும்? போயிடும். 4வது போயிடும். அதனால முதலாம் மனைவி கேட்கலாம், என்னடா என்னைய தானே காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப 2வது அது காதல் கல்யாணத்தோட என்னது கருமாதி ஆயிட்டு விளக்கிட்டா. அதுக்கு பிறகு திருப்பி 3வது பகுதிக்கு என்ன செய்யலாது? அது வரையலாது. அதை ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு இதை கொண்டு அதோட ஜாயின் பண்ணி நீங்க அப்படி இருந்தீங்களே எப்படி இருந்தீங்களே கேட்கறது பிழை என்றது இது விளங்கினாலே மூலம் விளங்கிடும். அதாவது இஸ்லாம் ஒன்றுக்கொண்டு மோதலை கொண்டு வைக்காது. ஒன்றுக்கொண்டு மோதலை இதை கொண்டு வைக்காது. காதல் என்றது மனசுல ஒரே நேரத்துல ஒரு ஏகபோகமாக ஒரு ஆளுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நேரத்துல 2வது அப்படி என்கின்ற ஒரு பகுதி வருதுன்னா அங்க காதல் என்ன
இல்ல, அதனாலதான் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். திருமணத்தோட அவங்களுக்கு அதே கதி தான் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, காதலுக்கு பின்னால் திருமணத்துக்கு பின்னால அதை எப்படி பேன்றது, அந்த விளைவுகளை எப்படி பேன்றது என்ற பகுதி மட்டும் தான் என்ன செய்யணும், யோசிக்கணும் என்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப இது பயோட அடுத்த பகுதி. சரி, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ப காதலுடைய விளைவுகள் கூட மாறும், அதனுடைய அடையாளங்கள் கூட மாறும். அதே போல இன்னொன்று பேசுவாங்கன்னா ஸ்கூல் அர்பாயின், ஸ்கூல் அர்பாயின். அதுல அதாவது அல் கவாயித் அல் அதாவது அல் கவாயிதுல் அர்பாவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புத்தகம் இருக்கு. அது என்னன்னா வெஸ்டர்ன் காதலையும் ஜலாலுத்தீன் ரூமியோட காதலையும் ஜாயின் பண்ணி எழுதின புக். அந்த ரெண்டு காதலையும் ஜாயின் பண்ணி எழுதின புத்தகம் என்னன்னா 40 ஏஜ்ல வரக்கூடிய காதல், 40 50 இதுல வரக்கூடிய காதல். அது நம்ம சொல்லலாம் ஸ்கூல் கபீர், பெரியவருடைய காதல் அப்படின்னு சொல்லலாம். அதை போற்றி புகழ்ந்து பாராட்டி சீராட்டி நிறைய புக்குகள் இருக்குது. எதனால அதை புத்தகம் இருக்குன்னா, இவங்க ஒரு 20 வருஷ அல்லது ஒரு 25 வருஷ அனுபவங்களை கடந்து வந்திருப்பான். 20-25 வருஷ அனுபவங்களை கடந்து ஒரு 40-45 இருந்துட்டிருப்பான். சரியா? அப்படி இருந்துட்டீங்கிறவனுக்கு ஒரு பெண்ணுடைய மைண்ட் செட் என்ன, ரோசப்பட்டா என்ன நடக்கும், அளவுக்கு அதிகமான கவனம் கொடுத்தா என்ன என்ன நடக்கும், எப்படி கையாளணும் என்ற அறிவெல்லாம் வந்துடும். இப்படி வந்தவன் ஒரு 20லயோ 18லயோ 15லயோ ஒரு பெண்ணை காதலிச்சுட்டான்னு வைங்களேன், சமுதாயம் அங்கே இருக்குமா ரெண்டாவது விஷயம். இஸ்லாமிய சூழலை வச்சு சொல்றேன். அப்படி அதாவது விளங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்ன, அதாவது இப்போ ஒரு 40 இருக்கிற 45 இருக்கிறவர் வந்து ஒரு 20-18 இருக்கக்கூடியவரை காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இது சாத்தியமானா இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சாத்தியம். இதே அடுத்த சமுதாயத்துல என்னது, உன்னோட மகள்கிட்ட வயசுல இருக்கிறாருன்றோம், விளங்கிட்டா, உன்ன மகள்கிட்ட வயசுல இருக்கிறான்னு சொல்லி அதை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விமர்சனத்துடைய போக்கு தான் கல்யாண விஷயத்துல ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செஞ்சது, வந்து நின்றது. ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் அப்படின்றதுல நிறைய உமர் ரலியல்லாஹு வரலாறு இருக்கு, அலி ரலியல்லாஹு வரலாறு இருக்குது, விளங்கிட்டா, இன்னும் நிறைய பேர் வரலாறு இருக்குது. அங்க வந்து நிற்கிறதுக்கு இது காரணமாக அமையுது. இஸ்லாமிய சூழ்நிலையில இது ஒரு பிரச்சனை அல்ல. அப்ப யாரும் இப்ப எதிர்க்கிற டைம்ல நீங்க பார்க்கணும், காதலை எதிர்க்கிறாங்களா, பயோவின் காரணமாக எதிர்க்கிறார்களா, இதெல்லாம் விளங்கணும். இப்ப இந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம். அப்ப இதெல்லாம் கலாச்சார ரீதியாக உள்ள அம்சம். இன்னும் ஒரு சைட்ல நினைச்சீங்கன்னா அவனவன் சூழலுக்கு ஏற்பத்தான் அவனுக்கு காதல் என்ன செய்யும், வெளிப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் உலக காதலை எடுத்துக்கொள்வோம், சினிமா காதலையும் தமிழ் உலக காதலையும் எடுத்துக்கொள்வோம். அதாவது ஜாகிலியத்துடைய பல கோண வடிவங்கள். சரியா? என்ன இயற்கையில அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் வர்ணிக்கிறேன்னா மேக்சிமமா வர்ணிச்சு விடுறது, எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்னது, நீ பௌர்ணமி, நீ சந்திரன், வழங்கிட்டா நீர் கடல் போல, முத்து போல, மாலை போல அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணிச்சு விடுறது. வர்ணிக்கிற நேரத்துல காதலிச்சா கவிஞனாகவான்ற பேர்ல என்னது கண்ட தான் என்ன செய்யறது, உளறி அவனும் வைரமுத்து ஒன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடறது, வந்துடுறது கவிதையில. இப்படி அதுக்கேற்ற மாதிரி புது கவிதைகள் வச்சு என்னது புது கவிதைகளுக்கு நடக்கிற சோதனை, அது தனி சோதனை, விளங்கிட்டா. அந்த மாதிரி ஷியருல் ஹதீஸ் அரபுல சொல்லுவாங்க, அந்த ஒரு செக்ஷனுக்குள்ள அது போயிடுது. போய் பாத்தீங்கன்னா அவனவன் சூழ்நிலையில தான் இந்த காதல் என்ன செய்வாப்பனா, இதுல வந்து சில விஷயங்களை சொல்றதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் சொல்றேன். சரியா? இப்ப இஸ்லாமிய வரலாற்றுல, இஸ்லாமிய வரலாறுன்றது முஸ்லீம் வரலாறு நினைச்சிருக்கோம், ஜாஹிலியத்து இருக்குமே வரலாறு. சரியா? இப்போ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க அல் ஹுப்புல், அதாவது அஃபீஃப், பேணுதலான காதல். பேணுதலான காதல்னு சொல்லுவாங்க. காதல்ல பேணுதலான காதல்னா அவங்க தொற்றிக்க மாட்டாங்க, ஒழுக்கம் கெட்ட வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, தேவையற்ற வேலைகளுக்கு போய்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கிறது. மற்றபடி பைத்தியம் ஹராம் தான், உள்ளதுக்குள்ள அந்த பைத்தியம் வந்துதான் இருக்கும், அது கூடாது தான். ஏன்னா அவனை அழிச்சிக்கிறது. செயல்பாட்டுல அப்படி என்ன செய்யாது, அது இருக்காது. அதுல இந்த எடுக்கவே முடியாத ஒரு ஆள் வந்து இம்ருல் கைஸ் வந்து மொல்லகாத்து சபு 7, அதாவது கடந்த கால அந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலான காலத்துக்கு முந்தைய அரபு இலக்கணங்களுக்காக ஆதாரம் காட்டக்கூடிய முக்கியமான விஷயத்துல உண்டு. இம்ருல் கைஸ் இந்த கவிதையில வந்து கண்ணியமான பகுதியும் இருக்கும், மோசமான பகுதியிலும் என்னது இருக்கும். இப்ப உதாரணமா அதாவது சொல்றதா இருந்தா ஃபாத்திமா என்ற பெண் அவர் விரும்பியதாகவும், இது மதரசாக்கள் அரபு இலக்கணங்களுக்காக என்ன செய்வாங்க, படிப்பிப்பாங்க. சரியா? அரபு இலக்கணங்களுக்காக படிப்பிப்பாங்க இந்த வார்த்தைகளை. மனிதன் லேசா இருந்தா தான் எடுத்துக்கொள்வான்றதுனால அதை யாரும் அங்க ரசிக்கிறல. காரணம் கிராமர் படிச்சுட்டு கவிதை ரசிக்கிறதுலாம் டைம் என்ன செய்யாது, இருக்காதுன்றதுனால. ஆனா அந்த கவிதைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது சொல்ல விரும்பாத, சொல்லக்கூடாத, விளங்கிட்டா, மோசமான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிக்கும், இடம்பெற்றிருக்கும். கண்ணியமான விஷயங்களையும் அஃபாத்திமா மஹ்லன் பாதஹாத ததல்லுலி இன்குந்தி அஸ்மாத்தி சர்மி ஃபஅஜ்மிலி அப்படின்னு ஒரு பெரும் பகுதி இருக்கு. நீ வந்து என்னை பகைப்பதாக முடிவெடுத்திருந்தால் அந்த பகைமையை அழகாக செய்துவிடு, இப்படி என்று ஒரு
இது இருக்கு. நம்ம கவிதையில படிக்குமா, என்னை உற்றாத செத்துருவேன் விளங்கிட்டா, நான் அழிஞ்சிருவேன், தற்கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு. அதுல என்னதுன்னா என்னது, அதாவது என்னது, இன் குந்தி அஸ்மாத்தி சர்மி ஃபஅஜ்மிலி, நீ வந்து என்னை பகைக்கிறதாக நீ முடிவெடுத்திருந்தா அதை அழகாக என்ன செஞ்சிரு. அகர்ரக்கி மின்னி அன்ன ஹுப்பக்கி காத்திலி ஓ அன்னக்கி மஹ்மா தமுரில் கல்ப யஃஅலி, என்ற காதல் வந்து என்னையே கொன்றுவிடும் என்ற நிலையில் இருப்பது உன்னை ஏமாற்றி விடக்கூடாது. அப்படி உன்னை ஏமாற்றி விட்டுதான், என காதல் என்னை அழிக்கிற லெவல்ல இருக்குது, அதனால அது உன்னை என்னது, அதாவது ஏமாத்திடக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் என்ற நிலைக்கு இருப்பதனாலேயா நீ இப்படி நடந்து கொள்றாய். அதனால பகமையை நீ என்ன செய், அழகான பகமையாக என்ன செஞ்சிரு, அதாவது செஞ்சிரு அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி தொடர் கவிதை. அதை கவிதைக்குரிய இடமல்ல இது விளங்கிட்டா, கடைசியில் எது கிளிப்பிங் போட்டுருவோம் விளங்கிட்டா, அதனால அதை சொல்லிட்டு போறேன். இது வந்து இம்ருல் கைஸ் கவிதை. இந்த கவிதையில உள்ள ஒரு நிலைமையை நீங்க இன்றைக்குள்ள கவிதையில 90% பார்க்க மாட்டீங்க விளங்கிட்டா. பைத்தியம் மாதிரி வெளிப்படுத்த அதுல இருக்குது. ஆபாசமான பகுதிகள் என்ற ஒரு பகுதி இருந்துச்சு, அது பின்ன ஜாஹிலிய கால கவிதைனால அதுல பெரிய ஒரு முன்மாதிரியோடு எடுக்க தேவையில்லை. அதே மோல்ல காத்து சபுல வரக்கூடிய ஒரு பகுதி தான் அந்தராவுடைய பகுதி. அந்தரா இப்னு ஷத்தாத் அல் அபசியுடைய, இவர் வந்து ஒரு போர் வீரராக இருக்கிறார். அந்தரா வந்து ஒரு போர் வீரராகவும் அதே நேரம் ஒரு கவிஞராகவும் இருக்கிறார். அடிமையாக வந்தவர், சமுதாயத்துல வந்து அடிமையாக இந்த சமுதாயத்துக்கு வந்தவர், அதாவது அடிமையா சமுதாயத்துக்கு வந்தவர்ல அடிமையாக பிறந்தவர், அந்த சமுதாயத்தில் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர், அப்ஸ்கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இவருடைய கவிதைகள்ல பாத்தீங்கன்னா உண்மையில ஹுப்புல் அஃபீஃபா தான் இருக்கும். எல்லாமே என்ன, அதாவது அந்த தொடுகை அது இது எதுவுமே இருக்காது. அதுகளை படிக்கக்குள்ளதான் அவங்களுக்கு விளங்கும் என்னன்னா, கவிதை அவனவன் சூழல்ல இருந்து அவனவன் யோசிப்பாண்டு. வாழ சம்பந்தப்படுத்தி ஒருத்தர் கவிதை எழுதலுமா? இப்ப அவர் என்ன சொல்றாரு அந்த கவிதையில, யுனாதூனனி ஃபிஸ் சில்மி இப்ன ஸபீபா வஇந்த சிதாமில் கைல் இப்ன அல் அதாயிபி ولولا الهوى ولولا الهوى ما ذل مثلي لمثلهم ولا خضعت اسد الفلا لثعالب. அழகான ஒரு தொடர் கவிதை. அதாவது யுனாதூனனி ஃபிஸ் சில்மி இப்ன ஸபீபா, அதாவது சமாதான நேரத்துல எல்லாம் என்னை கருப்பியின் மகனே அழைக்கிறாங்க. வஇந்த சிதாமில் கைல், குதிரைகள் மோதுகிற நேரத்தில் இப்ன அல் அதாயிபி, நல்லவன் பெற்ற பிள்ளையேன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா தேவை, அவன் போர் வீரன் தானே, அதனால அவன் தேவை, அந்த நேரத்தில் அப்படி கூப்பிடுறாங்க. வலவுலல் ஹவா, காதல் இல்லை என்றால், அதாவது அந்த அபஸ்கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் மீது அப்லான்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஒரு காதல் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அதனால அவர் சொல்றாரு வலவுலல் ஹவா, இந்த காதல் மட்டும் இல்லை என்றால் மாதல்ல மிஸ்லி மிஸ்லிஹிம், என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள். என்றுள்ள வீரத்துக்கு, எனக்குள்ள கவிதையுடைய ஆற்றலுக்கு, இது போன்றவர் என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள். எதிலாட்டி காதல் இல்லை என்றால். வலா ஹதஅத் உஸ்துல் ஃபலா லித்தஆலிபி, வெட்ட வெளியில் தெரியக்கூடிய சிங்கங்கள் இந்த நரிகளுக்கு பணிந்திருக்காது அப்படின்னு ஒரு சொல்றாரு. வலகத் தகர்துகி வர்ரிமாஹு நவாஹிரு, யுத்த காலத்தில் அம்புகள் துளைத்தெறியும் வேளையிலும் நான் உன்னை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன்றார். நினைச்சால் இந்த கவிதை இங்கே சொல்லலுமா? சொல்ல. இப்ப இது கவிதை பாராட்டு, காதலை பாராட்டம் வரல, கவிதை பாராட்டம் வரல. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு சூழ்நிலைக்கேற்ப அந்த காதலுடைய விளைவுகள் என்ன செய்யும். வலகத் தகர்துகி வர்ரிமாஹு நவாஹில், அம்புகள் துளைத்தெறியும் வேளையில் உன்னை என்ன செஞ்சுக்கிறேனா ஞாபகப்படுத்தி. அம்புகள் துளைச்சற வேலை ஞாபகப்படுத்துவாங்களா? விளங்கிட்டா? வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த போர் வீரம் அவன்கிட்ட எப்படி இருந்தது என்றதையும் அவனுடைய இது இருந்ததை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவனோட சேரல்ல, கொல்லப்பட்டாரு அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்தரா இப்னு ஷத்தாத் அல் அப்ஸி இவருடைய கவிதை மிக முக்கியமான கவிதை. அப்ப அந்த கலாச்சாரத்துக்குரிய அந்த காதல் நிலை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பயோக்கு ஏற்ப மாறும், கலாச்சாரத்துக்கு ஏற்ப காதலுடைய வரைவிலக்கணங்கள் செய்ய மாறும். எனவே தீர்ப்பு ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன செய்யும், மாறும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அபு தய்யிப் அல் முத்தனப்பி விளங்கிட்டா, கவிஞர்கள் வந்து அபு தய்யிப் அல் முத்தனப்பி வந்து என்னது அப்படிப்பட்ட ஒரு கவிஞர்கள் ஒருவர், அப்பாசிய என்னது சைஃபுத்தௌலாவுடைய இதுக்கு இருந்த கவிஞர் ஒருத்தர். இவர் வந்து காதலுக்கு விரோதமானவர். சரியா, காதலுக்கு விரோதமா தான் என்னது நிறைய எழுதிக்கிறாரு. பிறகு இவரே காதல் என்ன செய்து அவனை தள்ளி விட்டான். சரியா, தள்ளி விட்ட பிறகு காதலை பத்தியான சில கவிதைகளை சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்றார் அந்த காதலுடைய சப்ஜெக்ட் எல்லாம். இவருடைய நீங்க அதாவது செய்திகளை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, லஸ்ஸைஃபு யஃஅலு பி மா அன்தி ஃபாயிலா, லஸ்ஸைஃபு யஃஅலு பி மா அன்தி ஃபாயிலா வலா அதாவது லிகாஉல் அஅதாஇ மிஸ்லு லுகியாகி, நீ செய்யும் வேலையை வாள் கூட செய்வதில்லை, என் எதிரிகள் சந்திப்பும் தரும் வேதனை விட உன் வேதனை அதிகமானது என்றார். இப்ப இப்படி ஒரு கவிதை வந்து காதலுக்கு தமிழ்ல எழுதல் மாட்டேன் எழுத கூடாது இல்ல, சிந்தனை உள்ள பீச்லயும் விளங்கிட்டா, அதாவது பூந்தோட்டத்துக்குள்ளேயும் அந்த அதே போல என்ன இந்த இதுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதால சிந்தனை எல்லாம் பூ போலவும் என்னது
காய் போலையும் கனி போலையும் இப்படித்தான் சிந்தனையாளன் ஓடிக்கின்றிருக்கும். அவர் என்ன சொல்றாரு, லஸ்ஸைஃபு யஃஅலு பிமா அன்தி ஃபாயிலா, நீ செய்யக்கூடிய வேலை என்னது, அதாவது வாள்களும் செய்தல். வேணுமெண்டா தமிழ்ல நம்ம இலக்கியங்கள்ல அந்த இதில் காட்டுல ஏதாவது யுத்தகலம் மாதிரி ஒரு படம் எடுத்தா வேணுமெண்டா அந்த காதல வாளோட சம்மந்தப்படுத்தி காட்டிக்கலாமே தவிர சாதாரணமான சிந்தனை போக்களை பார்த்தீங்கன்னா வீரத்துக்கு சம்மந்தம், கோழைய வீரனுக்கு வீரனை கோழையாக்குப்பட்ட மாதிரியான சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். லஸ்ஸைஃபு யஃஅலு பிமா அன்தி ஃபாயிலா, நீ செய்யக்கூடிய வாளும் செய்வதோட பார்வை வந்து என்ன செய்ய தாக்குமுறை செய்து வாளோட சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ இதே இப்ப இந்தியன் மென்டாலிட்டியில நீ வால் மாறியண்டா நான் வால் மாறியான்னு கேட்கிற லெவலில் தான் செய்ய மிரிக்கும். வாலண்டா வெட்டி கிழிச்சு ரத்தத்தை வர வைக்கிறது தானே. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு நம்ம பார்க்கிறோம். அதே போல அஸ்ஸைஃபு ஃபில் ஹிம்தி லா துக்ஷா மதாரிப், இது புதுசா எழுதின ஒரு கவிஞர் இதே மாதிரி ஒரு வார்த்தை, அஸ்ஸைஃபு ஃபில் ஹிம்தி லா துக்ஷா மதாரிபுஹு வ ஸைஃபு ஐனைகி ஃபில் ஹாலைனி பத்தாரு, வாள்கள் உரையில் இருக்கின்ற பொழுது என்ன அதனுடைய அடிகளை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாள் உரையில தான் நிற்கி, தாக்கமெல்லாம் இருக்காது. ஆனா உன்னை கண்டு 2 டைம்ல என்ன செய்யுது, எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு கவிதை எழுதுறாரு. இப்போ யோசனை என்ன, வாள் எதுல வருது, வாழை பத்தி தான் அந்த கவிதை வருது. இப்ப இதையே இவன் எப்படி வச்சிருக்கா, கொலைகேஸ்ல போற மாதிரி தான் இவன் செஞ்சுக்கிறான். அந்த கவிதைகளை வர்ணிக்கிறவன என்னை கொன்று விடாதே தள்ளி விடாதே விளங்கிட்டா, இந்த மாதிரி லிஸ்ட்ல தான் இது. அப்ப நான் இதை சொல்ல வரேன்னா, கலாச்சாரத்துக்கேற்ப வார்த்தை பிரயோகங்களும் காதல் அணுகுமுறைகளும் மாறும். சில வார்த்தைகளை பார்க்குற டைம்ல இது வந்து ஒரு கண்ணியமானது அப்படின்னு பிழை ஹராம் என்ற ஒரு பகுதி இருக்க கண்ணியமானது நம்ம இருக்கு. சிலதை பார்க்குற டைம்லயே இது வந்து இவன் இது சைத்தானுடைய சபையில இவன் உளுந்திக்கிறான் அப்படின்றத முழுசா விளங்குற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இதனுடைய பார்க்கணும். அதே போல கைசிபுல் முலவ்வா, யாரு லைலா மஜ்னூன் சொல்ற அந்த இது அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவிதை எடுத்தா அதையும் ஹுப்புல் அஃபீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, அது தொடுகையற்ற ஹராம் கலக்காத காதல். ஆனா சிந்தனை போக்களும் பைத்தியத்தில் உச்சகட்டத்து பேச்சு. அதனாலதான் அது பிரச்சனைன்றது. உணர்வுடைய என்ன ஒரு ஒரு அழிவுடைய உச்சகட்டம். ஒரு நாள் ஒரு மனுஷன் தன்னை தானே அழிச்சு கொள்றது இஸ்லாம் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. சோ பிராக்டிக்கலாக நான் வந்து என்ன செய்யல, தொடல்ல பார்க்கல மகரம் இல்லாம இருக்கிறேன் அலாலாயிராது. நீ மென்டலி பேத்திட்டீங்கன்னா என்ன, அதுக்குரிய இடம் ஒன்று இருக்கு. உனக்கு எந்த அளவுல அதை லிமிட் பண்ணிக்கலாம்னு இடம் முடியும். அந்த சப்ஜெக்ட் நம்ம அதை சட்டங்களை பேசக்கூட அதை பேசுவோம். இவருக்கு அதான் நடந்துச்சு. கைசிபிள் மூலம் அவங்க 2 பேரும் உண்டா சின்ன வயசுல இருந்து வளர்றாங்க. அந்த ஈர்ப்போட என்னது இருக்கிறாங்க. இருந்தவங்க வந்து திடீர்னு இவருடைய இது காரணமாக பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. அண்டையில இருந்து இவருக்கு அந்த ஹுயாம் அந்த நிலைமை ஏற்படுது. அவர் செய்தியில ஒன்று சொல்லுவாங்கடா, இவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வாப்பா வந்து மக்கா கூட்டிட்டு போறாரு. இவருடைய மனசுல இருந்து இந்த சிந்தனைகள் எல்லாம் எடுத்து விடுறதுக்காக மக்கா கூட்டிட்டு போறாரு. அவர் பேருக்கு தவாப் செஞ்சு கபுத்தலோட திரையை படிச்சு அல்லாஹும் அலா தும்சீனி திக்ர லைலான்றாரு. லைலாவுடைய எண்ணத்தை எனக்கு மறக்கடிக்க செஞ்சிடாதே அல்லாண்டு. எது அங்க அங்க கபுத்துள்ளால பேத்து அந்த துவா கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரியான நிலைமை என்ன செஞ்சிரு ஆகிருது. ஏண்டா அலமுல் ஜவா, அந்த வேதனையில இன்பம் காண்றது. அதை நினைச்சு ஒரு மனுஷனுக்கு வேதனை வருது, வேதனை இது வந்து நம்ம கிடைக்காது அப்படின்னு வந்துட்டா டக்குனு க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு அதேலா இல்ல அதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகுறது. மறுமை சிந்தனை இல்லாட்டி அல்லது மறுமையை பத்தி சரியான அந்த ஒரு ஈமான் இல்லாட்டி தான் அப்படி வளரும். மறுமையை பத்தி அதை கொண்டு வந்து போகலாட்டி மறுமை என்று ஒன்று இருக்குது. அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் இவங்களை விட என்று சொல்ற டைம்ல அல்லாஹு தாலா சில வேலை எனக்கு இது ஒரு ஹலாலான முறையில் சொர்க்கத்திலே அல்லாஹ் இதை ஏற்படுத்துற நம்பிக்கணும். அடுத்த செகண்ட் இது என்ன செஞ்சிடணும், வெளியே வர ட்ரை பண்ணணும். அவனுக்கு நம்ம உதவி செய்யணும். எனவே இங்க நீ ஹலால் வடிவத்தில் இருக்கிறதுனால மட்டும் அது ஹலால் ஆகிறது. இந்த காதல் உணர்வு குறிப்பிட்ட லிமிட் ஒன்று இருக்குது. அந்த லிமிட் என்ன, இஸ்லாம் அதை என்ன சொல்லுதுன்னு அதை தாண்டுற டைம்ல அதை என்ன செஞ்சிடும், பிரச்சனைகளை போயிடும். இந்த பேசுறது இது மட்டுமல்ல பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா பேசுறது சில பரவாயில்ல, இஸ்லாம் அனுமதிச்ச சில இடங்கள் இருக்கு. நீ இப்படி பேசலாம் இப்படி பேசலாம் இந்த மாதிரி சொல்லலாம், அனுமதி அடிச்ச இடம் இருக்குது. இதுதான் பிரச்சனை. மெயின் பிரச்சனையே இதுதான். உள ரீதியாக அது பாதிக்க போற நிலைமை தான் பிரச்சனை. அப்ப கைசின் உலகோட உச்சகட்டத்தை சொல்லுவாங்கன்னா அது ஒரு பெருசா பொருத்தமான எடுக்கிறதுக்கு இல்லை. ஒரு தடவை அதை பத்தி யோசனையில லைலா பத்தி யோசனையில அங்க இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அங்க போறது இங்க போறது இப்படியே யோசனை அளிக்கிறாரு. ஒரு குரூப் ஜமாத் நடத்திட்டு தொழுகை, அதனால முன்னால போறாரு பின்னால வராரு பாரு. தொழுகையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இவரை பத்தி யோசனை என்ன, இவர் போறாரு வாராரு ஒரே யோசனை. சலாம் கொடுத்துன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. என்ன இது விளங்கிட்டா, லைலாவோட யோசனை வந்து உனக்கு இப்படி ஆகிட்டேன். அவர் கேட்குற என்னன்னு கேட்கிறாரு. தொழுதுட்டு இருந்தோம், நீங்க என்ன செய்யல என்னது எங்களை பார்க்காம போயிட்டீங்க. வல்லாஹி சல்லைத்தும், நீங்க தொழுட்டு இருந்தீங்களா, நான் காணல. வல்லாஹி லவ் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் கமா உஹிப்பு லைலா மா ரஅய்துமூனி, நீங்க வந்து அல்லாஹ்வை நான் லைலாவை விரும்புற மாதிரி நீங்க அல்லாஹ்வை விரும்பி இருந்தா நீங்க என்னையும் கண்டிக்க மாட்டீங்கன்றார். நீங்க வந்து அல்லாஹ்வை விரும்புற, அதாவது அல்லாஹ்வை விரும்புற அளவுல என்னது, நான் வந்து லைலா விரும்புற அளவுல நீங்க அல்லாஹ் விரும்பி இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்க மாட்டீங்க, லைலா நீங்க என்னைய கண்டிக்க மாட்டீங்க. நீங்க வந்து அல்லாஹ் அப்படி விரும்பாதனாலதான் என்னைய கண்டிக்க, நான் உங்களை காணலே அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த இதுல என்ன செய்யுது வருது. அதோட அவருக்கு பதில் இல்லாம என்ன செஞ்சாரு,
அவர் இருந்தாருன்னு சொன்னேன். இவரோட மஹப்பத்தால இவர் தொழுகை காணல. இவங்க இந்த ஆளை பார்த்து விலகிட்டு அல்லாஹ் மறந்து என்ன இங்க இருந்ததை பாக்குறோம். அந்த பதில் வந்து ஒரு சூரத்துல் ஜவாபாக இருந்தாலும் அது சட்ட ரீதியாக அது எந்த அளவுல பொருத்தம் என்று இல்ல, சரியா? ஆனால் அது ஒரு நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எப்படி மற்ற விஷயத்துல இஹ்லாஸ்ல கவனம் இல்லாம இருக்கிறோம் எடுத்துக்கு ஒரு ஆதாரம். மற்றபடி அது முழுசா எடுத்துக்கல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்து கொண்டு பிற செயல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்கலாம் வருது. ஆனா அந்த கேள்வியில அவனுடைய அந்த பதிலை நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். அதே போல அவனுடைய உச்சகட்டம் இருந்தால் எப்படி வருதுன்னு சொன்னா, உதுவெடுத்து தொழுகைக்காக நின்றால் இல்லா எம்மம் து நஹ்வஹா, நான் வந்து அவனை நோக்கித்தான் எனக்கு கிபிலா என்ன செய்கிறேன், முன்னோக்கி தொட பார்க்கிறேன். மமாபி இஷ்ராக், எனக்கு இணை வைப்பெல்லாம் எனக்கு இல்லை உள்ளத்துல. ஆனா என்னது இந்த வேதனை இந்த சிந்தனை வந்து என்ன செய்யுதுன்னா எனக்கு அப்படி ஆகிறது. அதாவது கிபிலா நோக்கி தான் தொழுவேன். ஆனா எடுத்தா அங்கதான் முசல்லா என்ன செய்யறது போடுற நிலைமையில என் சிந்தனை என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு அப்படி என்று சொல்லி என்ன இவர் சொன்னதா வருது. இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இதுக்கு மத்தியிலே ஒரு காதல் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு பரவல அவனை கொஞ்சம் அந்த உள்ளத்தால காப்பாத்தி எடுத்தா மட்டும் போதும் என்றதுக்கு அசிங்கம் ஒன்று என்ன செய்யல அதுல விளங்கல்ல. அவருடைய அந்த உணர்வுலேருந்து அவரை காப்பாத்தி எடுத்தா போதும் என்ற மாதிரிதான் அவருடைய அந்த சிந்தனை போக்கு என்ன செய்து வருது. ஆனா இப்படியே நீங்க மாறி வந்து இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற வந்து அதாவது கேடுகட்ட நிலைமை எப்படி போயிட்டுன்னா அது படு மோசமான நிலைமை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால காதல் உணர்வு வந்து நான் சொன்ன இறுதி நிலை வந்து தபீத் இஸ்திஅபாத், அவனை வந்து அடிமை என்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருமாட்டே. காரணம் என்னன்னா ஒரு ஹுப்புக்க அஷை, உன்னை நீ விரும்புதல் யுமி வ யுசிம், உன்னை குருடனாக்கும் உன்னை செவிடனாக்கும், உன்னை குருடனாக்கும் உன்னை செவிடன். உன்னை விரும்பிட்டா அக்தர் அனு மன் அஹப்ப ஷையன் அக்தர் அனு, ஒன்றை ஒருவர் விரும்பினா அதிகமாக அதை பற்றி தான் பேசுவார். உட்கார்ந்தாலும் அதை பற்றி தான் பேசிக்கும், போனாலும் அதை பற்றி தான் பேசிக்கும். இந்த இதை பற்றி அதாவது இந்த லைலா மஜ்னூன் கைஸ் இப்னு முலவா சொல்லுவாரு, இன்னி உஹிப் இஸ்மஹா வமா அஷ்பஹ வமா வாஃபகஹு வமா அஷ்பஹஹு வமா யுதானிஹி, அதாவது நான் அவளது பேரையும் விரும்புகிறேன், அவளது பேர் போன்ற பேரையும் விரும்புகிறேன், அவளோட பேருக்கு கிட்ட வர பேரையும் விரும்புகிறேன்றார். இதுதான் அவளோட விளைவு. என்ன எல்லாமே விருப்பமாக்கி அவளுக்கு அவள்கிட்ட எழுத்தை கண்டா எனக்கு விருப்பமாக்கி அந்த எழுத்தை போட்டு சும்மா காப்பி ஃபுல்லா என்ன செஞ்சிருப்போம், எழுதி வச்சிருப்போம், போன் ஃபுல்லா கிறுக்கிப்போம். வணங்கிட்டா ஏதாவது என்ன நோட் சீரிஸ் கிடைச்சா முதலாவது பேர் அதான் என்ன செய்யறது, எழுதி பார்க்கறது, அதுக்கு டிசைன் பண்றது. இது என்ன ஒரு விஷயத்துல போறது, அதான் அவருடைய பேரையும் விரும்புகிறேன், பேர் போன்றதையும் விரும்புகிறேன், பேருக்கு நெருக்கமானதை என்ன செய்யறேன் விரும்புகிறேன் அவன் சொல்ற மாதிரி. அது அந்த பேரை இன்னொருத்தர் உச்சரிச்சா ரோசம், வணங்கிட்டா இன்னொருத்தர் உச்சரிக்கப்படாது, அந்த பேரை சொல்லக்கூடாது. வணங்கிட்டா நான் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த பேரை நான் சொல்லணும், வேற நீ என்ன செய்யக்கூடாது, அந்த பேரை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு யாராவது அந்த குரலை அழுத்தமா அவளை கூப்பிட்டுட்டா இவருக்கு ஒரு பிரச்சனையாயிரும். வணங்கிட்டா அது நான் மட்டும்தான் கூப்பிடணும். இதெல்லாம் வந்து அந்த காதலுடைய விளைவாக அதை ஏற்படுத்திட்டு வரும். பேர் எழுதுறது, அந்த எழுத்துக்களை விரும்புறது பாருங்க எப்படி ஒரு இதா அந்த எழுத்துக்கள் இருக்கு. வணங்கிட்டா ஒரு ஏபிசிடி எழுதினா அந்த ஏபிசிடி எழுத்து என்ன செஞ்சிடறது விரும்புறேன். எனக்கு தமிழிலே பிடித்த எழுத்துக்கள் வந்து ஆனா அவன் ஐயனான்றது, விளங்கிட்டா அதுல வர அந்த எழுத்துக்களை விரும்புறது. நிறம் அவளுக்கு பிடிச்ச நிறம் என்ன செய்யும் பிடிக்கும், இவனுக்கு அது வரைக்கும் அந்த நிறம் பிடிச்சிருக்காது, முடிச்சதுல இருந்து அந்த நிறம் பிடிக்கும். ஊர்கள்ல அவளோட ஊர் என்ன செய்யும் பிடிக்கும், பேர்கள்ல அவள்கிட்ட பேர் மாதிரி பிடிக்கும். அதே போல நிறங்கள்ல விருப்பங்கள்ல ஆடைகள்ல எல்லாம் அதான் பிடிக்கும். பேசுறது அவளோட மட்டும்தான் என்னது பேசுறதுக்கு பிடிக்கும். அவள் பேசுற ஒவ்வொன்றும் இவருக்கு பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்டா அவள் கோவத்துல ஏசினாலும் பிடிக்கும். நீ ஏசுறது எனக்கு அவ்வளவு விருப்பம், விளங்கிட்டா நீ ஏசுறது வந்து எனக்கு விருப்பம். உனக்கு நான் வந்து நீ என்னமும் சொல்லலாம், உனக்கு ஃபுல் ஃப்ரீடம். என்னை வந்து அவ்வளவு நான் உன்னை நேசிக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். விஷயம் விளங்காட்டி என்ன நடக்கும், அதாவது இந்த விஷயங்கள்ல என்னென்ன இருக்குது அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். விளங்கினவனா இருந்தா ரெண்டு பேருக்கு இடையில இதெல்லாம் பேசினாலும் ஒரு நிதானம் ஒன்று இருக்கு. இந்த நிதானம் இல்லாதால நீ ஏசு, உன்னை ஏச்சில நான் சந்தோஷம் அடைகிறேன்டா. இந்த துல் அவனுக்கு ஏற்படும். அல்லாவுடைய இபாதத்துக்கு ஒரு வரைவிலக்கணத்துல உண்டா சொல்லுவாங்க துல், கீழ்நிலை அடைதல், சுஜூதுல விழல். இந்த துல்லு இன்கிசார் உளமுடைகிறது இருக்கும். அப்ப அந்த பெண்ணுடைய எல்லாமே பிடிக்கும் சொன்னா பாருங்களேன். ஏசுறது பிடிக்கும், அது உச்சகட்டமா இல்லை. ஏசுறன்னு சொன்னா நீ அறிவு கட்டவன் ஏசுறாங்களே, நீ யாரு கட்டும், உனக்கு அந்த மூளை இல்லாது இல்லைன்னா இவனுக்கு எப்படி அதை நினைப்பான்னு சொன்னா, என்னை வழிகாட்டுறாள் இவள் வந்து என்னைய விருப்பத்தின் காரணமாக வழிகாட்டுறாள், என்னைய ஆசையின் காரணமாக என்ன செய்யறாள் இவள் வழிகாட்டுறாள் அப்படின்னு அந்த அவனுடைய ஏச்செல்லாம் அது மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று அவள் கேட்டுட்டாள்னு வைங்களேன், இவன் வீட்டு டீடையும் விற்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், தயங்க மாட்டான்.
எதையாவது எடுத்து எதையாவது கொண்டு வந்து வாங்கி கொண்டு போடுறதுல தரும். அதனாலதான் நிறைய பேர் வந்து என்னது பிரேக்கப்ல வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா காதல் முடிச்சுட்டேன் இவெல்லாம் என்ன செஞ்சுட்டு எடுத்து 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 பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டா அதான் முதல்ல வெளியே வரும். எக்ஸ்பென்சஸ் தான் என்ன செய்யும் முதல்ல வெளியே வரும். கண்ட இதுக்கெல்லாம் அவள் போற ரோட் விருப்பமாக்கி தூரமாகி தான் சரி நினைக்கிட்டா இந்த ரோடால போனா ஒரு மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். அவள் போற ரோடு 3 மணி நேரம் ஆகிக்கும். அதுக்கு அந்த ரோடால என்ன செய்வான் அந்த சுத்தி போவான். அந்த ஒரு 2 மணி நேரத்துக்காக வெயிட் பண்ணி கேட்டிருப்பான். இது நான் பைத்தியமா இல்லையா? அதான் ஹுயாம் விளங்கிட்டா. இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு மூமின் வந்து சேருவானான்னு கேட்டா சேர இயலாது. ஒரு மூமின் சேர இயலாது. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவனுக்கு வந்தாலும் அது அவன் எப்படி இஸ்லாமிய எல்லைக்குள்ள லிமிட் பண்ணி கொள்வான்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு போறது வந்து அவனுடைய கல்ப அவன் என்ன செஞ்சிட்டான் ஒரு இன்ஃபிதா முழுமையாக திறந்து கொடுத்துட்டான்னு அர்த்தம். அவள் நினைச்சத்தை எழுதலாம், நினைச்சத்தை அழிக்கலாம், நினைச்சத்தை வரலாம். உது எடுத்துக்கிட்டு தொழுவுறதுக்கு நிக்கிறான்னு வைங்களேன். அப்போ போன் ஒரு கோல் வந்துச்சுன்னா உனக்கு தொலையல் மாட்டு பாரு. உனக்கு தொலையலாதுன்னா நீ வந்து என்னது துல் சரியா உன்னை தொழுது கல்பெல்லாம் அங்கதான் தடுமாறுதுன்னா நீ துல் இழைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு போன் சாதாரண ஒரு மிஸ் கோல் யாருடைய கோலனே தெரியாது, யாருடைய கோலனே உனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து தக்பீர் கட்டின உழு எடுத்துட்டு நிக்கிற ஒரு கோல் வருது, உனக்கு துட்டி துடிச்சு அங்க போய் நீ பெறலையாண்டா உன்னோட பிரச்சனை வந்து என்னது உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் கொண்ட்ரோல் நீங்க நினைச்சாலும் நீ உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நேரத்துல பார்த்து என்ன செய்யறதுன்னா ஒரு நாள் பேசலன்னு வைங்களேன், ஒரு நாள் பேசல, அந்த ஒரு நாள் பேசாம பேசிட்டா அதோட என்னது எனக்கு உலகமே அழிஞ்சது போல இருந்துச்சு, என்ன நினைச்சு பார்க்கவே கஷ்டமாயி நீ நான் இப்ப இந்த ஒரு நாள் இப்படி ஈக்கலாண்டா நீ இல்லாம என் வாழ்க்கை எப்படித்தான் போகுமோ தெரியாண்டு கொட்டுன்னு என்ன செய்யறது அங்க கொட்டுறது அதாவது இந்த ஒரு நாள் அவனால இருக்கிறனால அவ்வளவு வேதனை. இதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வான்டா ஜுனூத் இப்லீஸ் அஜ்மைன் மாதிரி விளங்கிட்டா பாட்டுகள் அதுக்கு ஏத்த மாதிரி வரும் விளங்கிட்டா. இந்த பாட்டு சுபஹானல்லாஹ் இந்த பாடல் செய்யற அநியாயம் தானே. அவன் என்ன நினைக்கிறான்டா ஒரு பாட்டை கேட்கறது, ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு என்னது இந்த வானங்கள் பூமியில் ஏதாவது வருமானு வைக்கல ஒரு பாட்டை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு கீழே விழுந்துட்டு எனக்கே எழுதின மாதிரி கண்ணதாசன், நமக்கே மூமேத்தா எழுதின மாதிரி, நமக்கே வைரமுத்து எழுதின மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நமக்காக எழுதப்பட்ட கவிதை அதை திருப்பி 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 கேட்டு அவளுக்கு ஒரு அனுப்பிடுறேன் இந்த வரியை கேட்டுப்பாரு வணங்கிட்டா. இந்த வரியை கேட்டா நம்ம 2 பேருக்குள்ள அந்த லிங்க் அவர் அது மாதிரி எழுதின மாதிரி சொல்லி பைத்தியம் தானே. பைத்தியத்துல உச்சகட்டத்துல அந்த லிங்க் என்னன்னு அது அந்த பாட்டை ரசிக்கிறது, இது விளைவு, இதுதான் விளைவு. இதுக்கு நம்ம காதல் கூண்மானே எப்படி 10 ரூபா கொடுக்குறது வச்சு பாருங்க சரியா. இந்த விளைவின் காரணமாக அந்த பாட்டு இவர் ஹெட்போன் அடிச்சுக்கிறது, பாட்டை கேட்கிறது, இவர் போற இடமெல்லாம் உலகமே இவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு ஒத்தனும் பாதிக்கிறது சரியா. இவர் ரோட்ல போறது, யோசிக்கிறது, கண்ணால கண்ணீர் வடிக்கிறது, ஒரு விதமான பிரமிப்பு, ரத்த நாளங்கள்ல எல்லாம் என்னது ஒரு உணர்வு சரியா. போறது தூங்கினாலும் தனியை சிரிச்சுக்கிறது, தனியை அழுதுகிறது விளங்கிட்டா. ஒரு விதமான ஒரு பிரமையிலேயே காலம் போறது, எதை எடுத்தாலும் அந்த உலகத்துக்குள்ளே தான் ஆகிறது. இப்போ இந்த காலம்னா போன் எடுத்து வாட்ஸ்அப்ல மற்றவனை கொள்றது ஸ்டேட்டஸ் போட்டு சரியா. அப்படி எப்படின்னு அல்லாஹு தாலா நீ லட்சியம் வைத்த ஒன்றை உனக்கு தராமல் இருக்க மாட்டான், இருக்கட்டு நீ அதை எங்களுக்கு போடுற சரியா. என்னப்போ ஜிஹாது காலத்துல இருக்கிற மாதிரியும் விளங்கிட்டா, யுத்த வெற்றிக்கு மாதிரியும் ஒரு ஸ்டேட்டஸை போடுறது பாக்குற அவனுக்கு எல்லாம் தெரியும், மற்றவனுக்கு எல்லாம் தெரியும். மற்றவன்லாம் கூட்டாளிமான ஃப்ரெண்ட்ஸ்மா நக்கல் அடிப்பானு, உசுர வாங்காதான்னு என்னது அவனுக்கு அனுப்புறேன் சரி. ஏண்ட வேதனை உனக்கு தெரியாதா, இந்த கல்புக்குள்ள வந்தா தான் உனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு இது பேசி இருந்து தொலைஞ்சிட்டு போன அவன் என்ன செஞ்சிடறான் பேத்துறான். இப்படியான ஒரு நிலைமையில இவனுக்கு இருந்தேன்னு சொன்னா நோய் வரும், மருந்து எடுக்க மாட்டான். ஏன்னா அங்க போனா பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு அந்த நோயிலே காஞ்சிக்கிறது, தூக்கம் இல்லை. எப்படிப்பட்ட இதுக்குத்தான் அந்த ஹுயாமண்ட பாதிப்பு. சாப்பாடு டேஸ்ட் இல்லாம பேத்துறது. இவன் வந்து பக்கத்தில் உள்ளவன் அந்த சாப்பாடெல்லாம் தின்னுட்டிப்பான் சரியா. இவன் அதே சாப்பாடை பார்த்துட்டு எப்படிடா தின்றீங்கன்னு இவன் கேட்கிறான் சரியா. உனக்கு பைத்தியமாடா எனக்கு பைத்தியமான அவன் சொல்ற லெவல்லதான் அவன் வைக்கிறான், நீ எப்படிடா இதை தின்றாய் அப்படின்னு. ஏன்னா அவன் உள்ளம் வந்து அதை சாப்பாடு டேஸ்ட் அந்த சுரப்பியை க்ளோஸ் பண்ணிடும் பக்கத்துல. அவன் ஆடப்பாட்டை தின்ட்டு போயிடான். எல்லாம் நம்மளுக்கு நிம்மதியா வச்சுக்கிறான். உடனே நிலைமை அது அப்படி. அவன் கல்யாணம் முடிச்சுக்கான், பக்கத்துல ஒன்றாலுமே கல்யாணம் முடிச்சு புள்ள பேத்து நிம்மதியாகிறான். இவர் காதல் தான், காதல்ல இவர நிலைமை இது. அவன் கல்யாணம் முடிச்சு புள்ள பேத்து சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதுதான் இதுக்கு லட்சியம் என்று சொல்றவன் அவன் அந்த நிலைமையில இருக்கிறான். சாப்பாடு இல்லை போனா அவன் என்ன நினைக்கிறான்டா, இவனுங்கெல்லாம் சென்ஸ் இல்லாதவனுங்க நினைக்கிட்டா. இதை பத்தியான உணர்வுலாம் இவனுக்கு என்ன தெரியும், எனக்குள்ள நான் அடையக்கூடிய இன்பம் இறைவன் தான். இதை போய் அவள்கிட்ட ஷேர் பண்றது. என்ன உனக்கு தெரியுமா இன்றைக்கு போனேன், என்ன சாப்பாடெல்லாம் தெரியுமா, ஒரு துணி எனக்கு வாயில வைக்கலாம் தெரியும் அப்படின்ட்டு. நீ தின்ற அந்த பிரெட் தான் என் தலையில இருந்துச்சு விளங்கிட்டா, நீ தின்ற அந்த ட்ரிங்க்ஸ் தான் என் தலையில இருந்துச்சு, அந்த டீ தான் என் தலையில நடக்குதா இல்லையா. நான் ஏன் இதை இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, இந்த பிரச்சனைக்கா நீங்க தீர்ப்பு கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியாதா இது சரியா. காதலிப்பது ஹலாலன்னு இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு ஏதாவது இது சொல்ல போனா என்ன பண்ணா தீர்ப்பே கேட்க தேவையில்லை சரியா.
சிலர் இந்த சொல்லிக்கிறாங்கன்னா இது மென்டலுடைய நிலைமை. இந்த டைம்ல செய்யற பாவங்கள் அல்லது எழுதப்பட மாட்டாதட்டு சிலர் அதாவது விமர்சிக்கிறதுக்காக எழுதிக்கிறார். ஏன்னா பைத்தியமாயினா என்ன யூர்ஃபா அல் கலமு அன்பு அவனை விட்டு உயர்த்தப்பட்டு விடுமே. இந்த நேரத்தில் உனக்கு எல்லாமே மென்டல் நிலைமையில தான் இருக்குது. நீ உன்னோட திருமணமும் செல்லாது, உன்னோட சாட்சியும் செல்லாது, உன்னோட பேச்சு ஒண்ணுமே செல்லாத நிலைமையில் இருக்கிறான். இது இப்ப நாம பேசுற சந்தர்ப்பத்துல சில வேளை அவங்க நம்ம இதை விளங்காம இல்ல, இது பைத்தியத்தின் உச்சகட்டம் தான், சந்தேகமே இல்ல. உங்களால முடிஞ்சா அதிலிருந்து வெளியாகி ஒரு நாள் ரிலாக்ஸா இருக்க பாப்போம். ரிலாக்ஸா இருக்க இயலாது, வேலை செய்யலாது, அது செய்யலாது. வேலையில இருந்துட்டு போனை ஒன் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிறான். அவங்களும் வேலை செய்யறாங்களா, இவரும் வேலை செய்யறாங்களா, ரெண்டு பேரும் வேலை என்ன பேசிட்டு முடியவங்களையும் போறது, வீட்டுக்கு போல பேச்சு, படுத்துட்டு எழுப்பினாலும் அதுதான் விளங்கிட்டா. இந்த தூங்க இயலா ஏன்னா தூங்கினா பேசலாம் திரும்ப ஒரு நிலைமை. கனவுலாம் நீதான்ன்றது விளங்கிட்டா. கனவுலாம் இது அவன் சும்மா சொல்றதும் இல்லை. இப்ப ஏமாத்துறதுக்கு நடிச்சு காதல் பண்ற சும்மா சொல்லலாம். உண்மையா காதல வலிச்சவனு தூக்கம் போவதில்லை. அவ உருண்டு பிறண்டு அதே யோசனையில தான் என்ன செய்யறான் இருக்கிற. அந்த சிந்தனை விழிச்சாவே அந்த பேர்ல தான் என்னது, அதாவது அல்லாஹும்ம பிஸ்மிக்கு அமுத்துவாயா போல பிஸ்மி அந்த பேர்ல சொல்லி எனது அமுத்துவாகியான லெவலுக்கு இவன் மாறிடுறான். அதனாலதான் இது ஜுனூன், இது ஹுயாம், இந்த நிலைமை. குறிப்பா இந்த பாடல்கள் செய்யற அட்டகாசம் இதால பாடல்கள் கேட்டு ஹெட்போனை போட்டுக்கிண்டு விளங்கிட்டா அவனை சோகமா காட்டுறதுக்காக நீ பட்டனை திறந்து விட்டு முடியிட்டு தாடியெல்லாம் என்னது வளர்த்துக்கண்டு ஒரு கவலை இழிக்கிற மாதிரி எல்லாம் நீட்டாலாம் ஈக்கிறது இல்லை விளங்கிட்டா. ஒரு விதமா திரியிறது, அதை போட்டோ அடிச்சு அவளுக்கு அனுப்பிடுறது. என்ன நிலைமையை பாரு அப்படின்னு. சரியா, அவள் 1000 வேலை சில வேலை அவளும் உண்மையா விரும்பிட்டாருன்னா ஓகே. அவள் உண்மையா விரும்பலன்னு வைக்கல, அந்த நேரத்துக்கு ஏதாவது காட்டிட்டு அவள் என்ன செஞ்சிருவாள், என்னது ஏதாவது கவலையாக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு பேத்துட்டே இருப்பாள். இந்த நிலைமை ஆண்களுக்கு வாரது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றத நினைச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு நினைச்சு பாருங்க. பாடல் வழியாக அதாவது தன்னை அழிச்சு கொண்டவங்க தனிய சும்மா இருந்திருப்பான், ஒரு காதல் வயப்பட்டு சும்மா இருந்திருப்பான், ரூம் போட்டு ஒரு பாட்டை கேட்டுருவான். அது மண்டைக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் அப்படியே கால்புல போய் இதாகி கண்ணீர் வட்டிச்சு அழுது துட்டிச்சு பிறண்டு வர்றது விளங்கிட்டா. நினைச்சு என்னத்துக்கு அழுகிறான்னு அவனுக்கு தெரியா. அந்த காதல் வேதனை வலி அந்த உள்ளத்தால் அழிச்சு கண்ணெல்லாம் வீங்க வச்சுக்கன்னு அந்த கண் வீக்கத்தை உலகத்துக்கு காட்டி தெரியுது விளங்கிட்டா. நான் எப்படி பார்த்தேன் அழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்படி காதல் வலி. இந்த பாடல் செய்யற வேலை பாடல் நீங்க நினைச்சிருப்பா பாடல் ஒத்தட மாட்டேன் இருக்கிற கவலையை டபுள் ஆக்குறது, மனசை வீக் ஆக்குறது, விரக்தி ஆக்குறது. உண்மையிலேயே காதலிக்கிறவன் சரியான சக்சஸ் அடையணும் பாடல் கேட்கக்கூடாது. சரியான சக்சஸ் உண்மையிலேயே அவன் அடையணும் பாடல் கேட்கக்கூடாது. ஏன்னா இவன் அவன கல்வை இன்கிசாராக்கும், துண்டு துண்டாக்கும். இது பாடல் கேட்காம இருந்து தைரியத்தை தரும். இது எப்படி இறங்கணும், என்ன செய்யணும், எங்க போகணும், யாரோட பேசணும், எப்படி செய்யணும், ஒரு எண்ணத்தை அவனுக்கு கொண்டு வந்துருக்கும். பாடல் கேட்க கேட்க உடைஞ்சி விரக்தியாகி விளங்கிட்டா. இந்த என்னது மறுஜென்மத்துல நம்ம சந்திப்போம் எல்லாம் கேட்டு வானங்கள் பூமி உடைஞ்சால் இந்த காதல் உடையாதுன்னு பொய்யா யோசிச்சு விளங்கிட்டா. இந்த சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்கிறது பாடலாக. அதே போல கவிதைகள் விளங்கிட்டா, இந்த கவிதைகளால இது வர ஆரம்பிக்கும். இப்படி இருந்தவன் அடுத்த பார்த்தீங்கன்னா ரோசம் காதல். இப்ப நான் இது சொன்னது அவளை பற்றிய எண்ணத்துடைய விளைவு. இன்னொன்று என்னது ரோசம். இந்த ரோசம் எதனுடைய விளைவுனா கவனத்துடைய விளைவு, எஹ்திமாமுடைய விளைவு. இந்த காதலிக்கிற டைம்ல உண்மையா காதலிச்சு கொள்றவங்க எடுக்கிற அந்த கவனம் தானே அவளை அழிச்சிடும். அவளோட அந்த உணர்வே அனுசரிச்சிடும், அழிச்சிடும். ஏண்டா ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணணும், ஒவ்வொன்றும் பக்காவா அப்டேட் பண்ணணும். பப்ளிக்கா அப்டேட் பண்ண தனியாக அப்டேட் பண்ணணும். ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணா ரோசம், அப்டேட் பண்ணப்பட அது வேற விஷயம். சரியா, இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணா ரோசம். அங்கேயும் போட்டீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் போடாம அங்கேயும் போட்டேன். எது எனக்கு ஃபர்ஸ்ட் போடாம அங்கேயும் போட்டேன். சரி, ஒரு நாள் இவருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு அங்கே போட்டேன், அங்கே ஏன் போட்டேன், இப்போ ஃபர்ஸ்ட் இல்லை அங்கேயும் போட்டேன், அங்கே போட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா, அப்போ நான் வெறும் சாப்பாடு தான் போட்டேன். நீ செய்யற சாப்பாட்டை இன்னொருத்தன் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. ரோசத்துல விளைவு. சரியா, எஹ்திமாம் கவனம். இந்த ரோசம் என்ன நிலைமைக்கு ஆளாயிரும்டா, இந்த கவனம் என்ன ஆளாயிரும்டா, விட்டிஞ்சோடனே மெசேஜ் வந்திருக்கணும். பார்க்க இல்லாடு என்ன லைவ் இந்த லைனுக்கு வந்திக்கிறாய் லாஸ்ட் சீன் இப்படி காட்டுது, ஒரு ஹாய் நீ போட்டில்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு ஹவர் சண்டை, அதுக்கு ஒரு ஹவர் ஏன் நீ ஹாய் போடலன்னு ஒரு ஹவர் சண்டை. இல்லை நான் அதை செஞ்சாச்சு, இல்லை எனக்கு நீ மனசை உடைக்கிறாய், நான் நீ என்ன வேதனையை நீ புரிஞ்சு கொள்றா, இல்லை இந்த வேதனையை புரியவே இயல வணங்கிறா, இந்த வேதனையை புரிஞ்சு வாழ இயலாது, நீ ஏன் வேதனையை நீ புரிஞ்சு கொள்றா இல்லைன்னு அவளும் இவனை விரும்புறதா ஆகிக்கும். ஆனா இந்த விருப்பம் அவளுக்கு ஒரு நாள் 2 நாள் பொறுத்துக்கொள்ளும். அப்படியே ஒரு 2-3 மாசம் போக்குள்ள இது செட்டே ஆகாத உண்மை. அது ரோசம் கூட உள்ள தடமாறுவான். சாரி அது ஓகே, அப்ப நான் செஞ்ச சாரி, நான் இப்போ அப்படி செய்ய மாட்டேன் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் முடியும். அடுத்தது காலையில 7 மணிக்கு என்ன நீ சாப்பாடு சாப்பிட்டியா ஒரு மெசேஜ், இவர் பதில் இல்லை, 5 நிமிஷம் பாக்குறது,
ப்ளூ விழுந்திருக்கி ப்ளூ டிக் விழுந்திருக்கி பதில் இல்லை. ஆட்ஸ் கஸ்டர் மார்க் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கஷ்டமா போட்டு போட்டு திறந்து பார்த்தா இன்னால் இல்லா ராஜன் வர்றது. சரியா, அவ்வளோ கொஸ்டின் மார்க். என்ன செய்யறேன் நான் இப்படித்தான் ஒரு என்ன சின்ன ஒரு வேலையில இருந்து உனக்கு வேலை முக்கியம் நான் முக்கியமா, சரியா உனக்கு வேலை முக்கியமா நான் முக்கியமா அப்படின்றது இல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம். ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செஞ்சது எனக்கு நடந்தது. ஒரு பதில் போடுறதுல என்ன ஒரு ஒன் வேர்ட் சாப்பிட்டேன்னு போடுறதுல எனக்கு அப்ப என்னத்துக்கு டபுள் டிக் பார்க்க இங்க வாருது. சரியா, அப்ப என்னை விட இன்னொரு குடும்பத்தை சந்தேகப்படுறதுல இன்னொரு குடும்பத்துல யாராவது உனக்கு முக்கியத்துவமா இருக்கு, எனக்கு பதில் சொல்லணும். அதை நினைச்சா எனக்கு வேதனை ஆகி, ஏன்னா எனக்கு நெஞ்சால தாங்கவே இல்லாம இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவனை கொண்டு போவான். ஆனா அவன் வழி அவனுக்கு இன்பமாவே இருக்கும். இதை மற்றவன்கிட்ட சொன்னா கேட்கறல்லைன்றது அவனுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. இப்படி ட்ரெஸ் ஏதாவது ஒரு புதிய ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் இவருக்கு ஒரு போட்டோ வந்துடணும் நினைக்கிட்டா, அல்லது ஏதாவது ஒன்று நடந்த போட்டோ வந்துடணும். அன்றைக்கு ஃபுல்லா ஒரு மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லைண்டா, தற்கொலை தான் இருக்கு. தற்கொலை நிலைமையில இருப்பாரு, நீ என்னைய உசுரோட கொலை செஞ்சுட்டா மெசேஜ் வருது. அப்ப அவளுக்கு என்ன விஷயம் தெரியுது, என்னடா காலை சாப்பாடு அப்டேட் பண்ண, உடுப்பு அப்டேட் பண்ண, எல்லாம் செஞ்சோம், என்னத்தை உசுரோட கொலை செஞ்சுட்டான்னு தெரியா அவளுக்கு தெரியா. எதை நீங்க சொல்றீங்க, அப்ப அது கூட உனக்கு விளங்கல, என் வலி கூட உனக்கு விளங்கல, நான் பட்ட வேதனை கூட உனக்கு என்ன அப்ப விளங்கல. இல்ல அது என்ன காதல் புதுசுன்னு வைங்கல, என்னத்தை நீங்க சொல்ல வாரீங்க, இதுக்கு பிறகு பேசி என்ன வேலை இல்லை. ஏன்னா என் வழியை புரிஞ்சு கொண்ட நிலைமையில என்னத்த வழியை நாங்க விளங்காம அப்புறம் கடைசியில் அவள் டென்ஷன் ஆயிட்டாங்க, இப்படி எல்லாம் செஞ்சா எனக்கு என்ன செய்யலாது, இது கண்டினியூ பண்ணல, எனக்கு என்ன விளங்கலன்னு. சரி ஓகே பிரேக்கப் எல்லாம் முடிஞ்சு 2 நாள்ல முடிச்சு மறுபடி பைத்தியம் விடாத விளையிட்டா. அடுத்த நாள் காலையில ஐ எம் வெரி சாரி, சரியா எனக்கு நீ இல்லாம எனக்கு இருக்க இயலாது, நீ இல்லாம எனக்கு வாழ இயலாது. அடுத்த மெசேஜ் அப்போ அந்த அங்கிருந்து பதில் வராது, நான் இவ்வளவு கெஞ்சியும் கூட உனக்கு என்ன இன்னும் ஒரு இறக்கம் மட்டும் வரல, அப்படி நீ பொய்க்காதல் தானான்னு மறைச்சண்டை. அங்க பதில் வர புதி பாரு பொறுமை இல்லை. இதை நான் இதுக்கு மேல எனக்கு வர்ணிக்க இயலாது. ஆனா ஒரு அளவுல இதை சொல்லணும் எடுத்துக்கான சொன்னேன். இந்த சோதனையில இல்லைன்னு வைங்களேன், அடுத்தது சோக பாட்டுக்கு பேசுறது யாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சந்திக்க விருப்பமே இல்லை. அந்த டைம்ல எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அடிச்சாலும் இல்ல, ரூமுக்குள்ள வைக்கிறான், ரூமுக்குள்ள தான் வைக்கிறான், வரான் இல்லை, என்னென்னு செயல் விளங்கல, ரூமுக்குள்ள தான் அப்படியே முகம் குப்புறப்படுத்துக்கிட்டு அழுகைக்கு மேல கண்ணீரை ஒரு அர்த்தமே இல்லாது, எந்த ஒரு நியாயமும் இருக்காது. அவனோட வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு போகும், அவனோட வாழ்க்கை என்ன அழிஞ்சுக்கிட்டு போகும், ஆரோக்கியம் மாறிக்கிட்டு போகும். இப்படியே இருந்த ஒருத்தன் இந்த ரோசத்துல உச்சகட்டம் வெளியே எங்கேயாவது யாராவது ஒரு கூட்டாளி புள்ளி, இப்ப இவர் கவலை அளிக்கிறாரு, கூட்டாளி புள்ளையோட பொம்புளை புள்ளையோட அவள் சிரிச்சு கண்டிக்கிற ஒரு போட்டோ ஒன்று கண்டாரு வைக்கிறேன். நான் இங்க வேதனையில துட்டிச்சு கண்டிக்கிறேன், நீ அங்க சிரிச்சு கண்டிக்கிறாய். அப்போ ஒரு கொஞ்சமாவது ஒரு என்னைய பத்தியான ஒரு இறக்கம் உன்னோட உள்ளத்துல இல்லையா அப்படின்னு அவ கன்வின்ஸ் பண்ணுவான். என்ன நான் அந்த புள்ளையோட நான் இப்படி அழுதுட்டாங்க அப்படி அரை படிப்பு வேற இல்லை. அப்போ அவ்வளவுதான் என்ன அந்த உணர்வுகளை நீங்க பரிமாறிக்கொள்ற முறைகளை பாருங்க பாப்போம். இவனே என்னன்னு சொல்ல மாட்டான், அவளே என்னன்னு விளங்கப்படுத்த மாட்டான், சண்டையா பேத்துட்டு அதுல எல்லாம் யாராவது திடீர்னு என்டர் ஆயினாண்டா நம்ம மென்டல் ஆகிற நிலைமையில தான் அந்த முழு கன்வர்சேஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, கல்யாணம் முடிச்ச ஒரு வாய்ஸ் பேசுறது, இந்த டோட்டல் பைத்தியத்தையும் சரியா காலத்துக்கு அழிச்சது விடாம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, உச்சகட்டம் அவள்கிட்ட அதாவது கண்ட கலிசர குப்பை எல்லாத்தையும் எல்லாம் சேவ் பண்ணி ஃபைல் பண்ணி எல்லாம் வச்சு கல்யாணம் முடிச்ச மீட்டி பாக்குறதா, இது ஒரு பைத்தியம் வேற, இதுல வேற மீட்டி பார்க்கணுமா? அப்போ மீட்டின பிறகு சண்டை வரதுக்கு அதை வச்சு மீட்டி பாக்குறல, கடைசியில ஸ்கிரீன்ஷாட் 2 மாசம் என்ன நீங்க எழுதினதுதான், என்ன பேச்சு பேசிக்கிறீங்க பாருங்க, விளங்கிட்டா உசுரே விளங்கிட்டா, நீ இல்லாட்டி நான் வாழ மாட்டேன் விளங்கிட்டா, நீ பௌர்ணமி போல அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி போட்டுங்க. இப்படித்தான் ஒரு கணவன்மார் எந்த நிலைமைக்கு மாறிடுவாங்கடா கல்யாணம் முடிச்ச பிறகு. அந்த சென்ஸ் இப்படி இருந்தவர்கள் கூட அந்த சென்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போய்த்துரும். இப்படிதான் ஒரு ஒய்ஃப் அனுப்பிக்கிறா ஒரு ஹஸ்பண்ட் இல்லை போடைக்கு, ஊர்ல இருந்து போயிட்டா, காதலிச்சு முடிச்சவங்க, நீங்க இல்லாம வீடு இருட்டுண்டு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா வீட்டை யாரோ கதவை தட்டுறாங்களா, பார்த்தா இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செய்யறவன் வந்தீங்க, சரியா கரண்ட் உங்க வீட்டுல யார் அனுப்பினேன் உங்க ஹஸ்பண்ட் அனுப்பி ஊடு இருட்டாமன்னு சொல்லி அனுப்பினாருன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுல போட்டிக்கிறா கீழே பிலா மஷாயிர், எந்த உணர்வுமே இல்லாத கணவர்கள் போட்டிக்கிறான். அவன் அதை விளக்கல, அவன் என்ன நினைச்சு உண்மையில வீட்டுல கரண்ட் இல்லை நினைச்சு அவன் அனுப்பி விட்டான், வேணுமென்னு அனுப்பலவே. இவன் நீங்க இல்லாம ஊடு இருட்டாயின்னு சொன்னோடனே அவன் நினைச்ச வீட்டுல கரண்ட் இல்லை ஆகிப்பட்டு எலக்ட்ரிக் வேலை செய்யறவன அனுப்பிட்டான். அப்ப இது யோசிச்சு பாருங்க என்னன்னா, அப்ப அதுக்கு முன்னால இவன் என்ன சொன்னாலும் கரண்டே இல்லை என்றாலும் கூட அவன் என்ன விளங்கிப்பானா, காதல் டைம்ல இதைத்தான் விளங்கிப்பான். இது கல்யாணம் முடிச்ச வரும் வேற நம்ம வீட்டுல கரண்ட் இல்லை அனுப்பி விட்டாரு. சரி, இப்போ இந்த செய்தி என்ன செய்து, அதாவது நான் பாக்குறேன் இதெல்லாம்
கல்யாணத்துக்கு போறோம் இப்படி பேசினவே ரோசை இப்ப இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சேன்னு சரி. அப்புறம் அதான் சண்டையெல்லாம் தொடர்ந்து நீங்க எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் இவனும் மறந்து பேத்துரும் இந்தடா இது ஐஸ்கிரீம் பண்ணி கல்யாணம் முடிக்க முந்தி இந்த ஐஸ்கிரீமுக்காக உசுர விட்டு அலைஞ்சிப்பா அவள் கேட்டாண்டு சரியா. அதே ஐஸ்கிரீம் போட்டோ இவனுக்கு மறந்தே பேத்துரும் சரியா. இதுக்கு பேர் இதான் அந்த காதல் உணர்வு நடந்த பைத்தியம் தெளிஞ்ச போறோம். அவன் உண்மை நல்லா தான் இருக்கிறான். இதே விட ஊடு வாங்கி கொடுத்திப்பா, நிலம் வாங்கி கொடுத்திருப்பா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்பா, அவளை எங்கெல்லாம் என்னமெல்லாம் செஞ்சுப்பா, ஹஜ்ஜி கூட்டிட்டு போயிருப்பா, உம்ரா கூட்டி எல்லாம் செஞ்சிருப்பா. இந்த ஐஸ்கிரீம் தான் இப்ப ஞாபகத்துக்கீங்க அவளுக்கு சரியா. நீ என்ன வாங்கினாலும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதுன்னா என்ன ஞாபகம் வருது அவன் யோசிக்கிறான் சரியா. இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருது அப்படின்னு ஏன்னா அவன் ஏற்கனவே உள்ள அந்த ஞாபகம் அவனுக்கு மறந்துட்டு ஞாபகம் இவன் இந்த இடத்துல தான் இவள்கிட்ட ஒரு எழுத்திக்கிறத காட்டிப்பான். பாத்தியா இந்த கடையில ஒன்று எழுத்து தான் சொல்லி ஏதாவது காட்டிப்பான். மறந்துட்டு இந்த எழுத்து தான் நீங்க பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்க என்ன பேர்ல எழுதிக்கிறார் ரோசம் வருதுண்டு அப்படின்ட்டு அவன் பைத்தியமிக்கிற டைம்ல நடந்து கொண்டது. அப்ப தெளிவாகினதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காதல் இல்லதானே நீங்க முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றது காதலை சரியா விளங்கி காதல் உணர்வையும் சரியா விளங்கி கல்யாணத்துக்கு போற அது எப்படி குறைஞ்சிரும் அதுக்கு போற இவன்ட்ட என்ன ரீப்ளேஸ் ஆகும் அதெல்லாம் எப்படி இருக்கணும் விளங்கிட்டா இந்த பிரச்சனையில அறவாசே தெரியும். இது இல்லாம ஒரு ஆள் வாராரு குடும்ப பிரச்சனை சொல்றீங்க இப்படித்தான் என்ன கணவன் முந்தி மாதிரி கவனம் இல்லை அப்படின்னு உடனே அவனுக்கு விளக்கப்படுத்துறது என்ன நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் போன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவளோட பேசணும் மட்டும் சொல்லக்கூடாது. முதல்ல பிரச்சனை நோய் என்னன்னு பாக்கணும் அவனோட வரலாறு என்னன்னு பாக்கணும் என்னென்ன வீட்டுல செஞ்சீங்கன்னு பாக்கணும் இவள் சொல்றது என்னத்தேன்னு பாக்கணும். காபத்துல்லா கூட்டிட்டு போனோம் ஐஸ்கிரீம் கப் வாங்கி தரலன்னு சொன்னா அது எப்படி ஒரு முறைப்பாடா எடுக்கிறது ரைட்டா. அது நீங்க சென்டிமெண்டா நடந்துவோங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்களா அவங்க அந்த அவங்க சாப்பிட்டது இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா முள்ள கடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அப்ப அது மாதிரி நாங்களும் நடந்து கொள்ள முடியும். அது மாதிரி நடந்து கொள்ள தான் அதுல எல்லாம் பிழை இல்லை. நீ இறக்கத்தை காட்டு அன்பா காட்டு அதெல்லாம் ஓகே. நீ சொல்ற விதமா அது இல்லை நீங்க சொல்ற விதமா இல்லை. ரசூலுல்லாஹ் 9 மணி மட்டும் செஞ்சுக்கிறாங்க அது அப்படி எடுத்துக்கொள்ளாமா சரி ஓகேன்னு சொல்லி அவர் அப்படி செய்ய நினைச்சா ஒத்துக்கொள்வாரா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு அன்பை வெளிப்பாடு ஒரு டைம்ல காட்டிருப்பாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம எத்தனையோ விதத்துல காட்டுறதுக்கு இன்னைக்கு வழிகள் இருக்குது அந்த வழியில காட்டி இருக்கிறார். ஸோ இது காதலுடைய காலப்பகுதியில அவனுக்கு ஏற்படுறது என்னன்னா முதலாவது விஷயம் அறிவு என்னது அவள் ஏற்படுற உணர்வுகள் இவன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற இவன் உணர்வு அவன் இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது ஏற்படுறது கவனம் அதீத கவனம் என்றா எல்லை மீறின அதீத கவனம். அந்த அதீத கவனத்தால அவளுக்கு வாழ இயலாது. இது அதுக்கு இவங்க என்ன பேர் வச்சுக்கிறா பொசசிவ்னஸ் ரைட்டா. பொசசிவ்னஸ் சொன்னா கூட விளங்காது ஏன்னா அது ஒரு அளவு. இது மிக உச்சகட்டமான பொசசிவ்னஸ். தந்தை மகளை முத்தமிடுறதுக்கு இவன் ரோசப்படுறான் ரைட்டா. என்ன அப்ப எனக்கு அந்த மாதிரியான தந்தைன்னா ஒரு தந்தை மாதிரி இருந்துட்டு முத்தமிடுற அளவுக்கு பாசமெல்லாம் நமக்கு செட் ஆகுது இல்லை அப்படின்னு. சகோதரனோட போறதுல இவன் ரோசப்படுறான் இந்த அளவுக்கான ஒரு ரோசம் வாரதெல்லாம் இதுல ஏற்படும். இந்த காதல் அவருடைய விலை ஹுயாம்ல என்ன செய்யும் இது ஏற்பட்டு தான் ஆகும். இந்த மாதிரியான விளைவுகள்லாம் அந்த இடத்துல வாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல அவன் இருக்கிற ஊடு அவன் இருக்கிற ஏரியா அவள் வேலை செய்யற தொழில் செய்யறவளா அந்த இடம் இதுல எல்லாம் ஒரு ரோசம் வர்றதுக்கு காரணம் இந்த அதீத கவனத்துடைய மிக முக்கியமான விலை. நாலாவது என்ன பிரிவு விளங்கிட்டா. இதுல ஏதாவது விலகலோ தற்காலிகமான விலகலோ ஒரு பிரிவோ அவங்களோட சைடால அவங்க குடும்பத்தால கட்டுப்படுத்தியோ அல்லது இவங்களோட சைடால கட்டுப்படுத்தியோ நடந்தாலோ இது ஒரு வேற விதமான நோய்களை ஏற்படுத்துது ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. மார்க்கம் இல்லாதவங்களை தற்கொலையில கொண்டு போய் என்ன செய்து விடுது. இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால சில என்ன சொன்னாங்கன்னா பிரிவின் பொழுதுதான் காதலின் என்னது அந்த வழி தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவோம். அது பிரிவில் உண்மையில வழி தெரியும் அது உண்மைதான். ஆனா அந்த லெவலுக்கு இதை என்ன செய்யறாங்க அலமுல் ஃபிராக் அந்த பிரிவின் வழி அப்படின்றது இதுலதான் தெரியுது அப்படின்னு தெரிய வருது. இப்ப இதெல்லாம் இந்த காதலுடைய ஒரு நம்ம அந்த விளைவுகள்ல உண்டாக நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அந்த மாதிரி நபர்கள் தாடி வைக்க ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு என்ன அதாவது வாழ்க்கையில ஒரு செயலற்ற ஒரு நிலைக்கு போறது இதெல்லாம் பார்த்து சில பெற்றோர்களே என்ன செஞ்சிடறாங்க ஒரு வேதனையில துடிச்சு போயிடுறதால என்ன செய்யறோம் பாக்குறோம். இந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது நிறைய இன்னும் ஆராதுகள் இருக்குது. இது இன்றைய நவீன இதுல உள்ள அடையாளங்கள். இப்ப இதெல்லாம் ஒரு வகையில காதலுடைய சிந்தனா சார் விளைவுகள் ஒன்றுலாம். நான் 5வது சொல்ல போறேனே இது ஏற்கனவே இதே போதும். இந்த காதல் என்பது இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதால இது ஹராம் அப்படின்னு சொல்றது போதுமானது. ஆனா இது பல காலத்துக்கு பொதுவாக கூட வைக்கணும். இந்த காலத்துக்கு மட்டும் இல்ல மற்ற காலத்துக்கு பொதுவாக கூட சில விஷயங்கள் வைக்கணும். ஆனா இன்றையுடைய காதல்ல 90% நீங்க பார்க்கலாம் என்னடா எல்லாமே கேவலமான ஒரு நிலைமைக்கு பேத்தி. 5 நிமிஷத்துல அன்றைக்கு ஒருத்தர் காதலிச்சா காண்றதுக்கு ஒரு டைம் ஆகும், கடிதம் போறதுக்கு ஒரு டைம் ஆகும், பேசுறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஏன் எல்லாம் டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு காதலே
கனெக்ஷனுக்கு போறதான் பெரும்பாலும் என்ன செய்யுது, ஆரம்பிச்சு வேகமாக போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால அடுத்ததே எங்க பேத்துறாங்கன்னா, முதலாவது மொபைல்ல என்னது இமோஜி அனுப்பிக்கிறது, மோசமான இமோஜிகளை முத்தம் பெறுற மாதிரி அது மாதிரி இது மாதிரி முதல்ல அனுப்பி ஸ்டார்ட். ரெண்டாவது கட்டம் வந்து என்னது, உனக்காக நான் ஈக்கும் போது என்னை நீ உனக்கு அர்ப்பணிச்சா என்ன மாதிரி என்ன ஆரம்பிச்சிருது, பிறகு முத்தத்தில் ஆரம்பிக்கிறது. பண்ணிக்கிட்டா அதுக்கு பிறகு கொடை கீழே பேப்பர் கீழே என்ன செய்யறது, திரியிறது ஓரங்கள்லாம் இருந்து. அதுக்கு பிறகு பீச்சுக்கு போறேன் என்ன, அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்றது. அதுக்கு பிறகு இவனுடைய பாசத்தையும் இவன் ஏற்கனவே சொன்ன கவனத்தையும் ரோசத்தையும் அவள் நம்புறது. நீ என்னைத்தானே முடிக்க போற இடத்துல அணைச்சிக்கிறது, முத்தமிடுறது, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அதை என்ன செய்யறது, வளர்ந்து போறது. இறுதியாக சிலர் வந்து கற்பை என்ன செய்யறாங்க, இழக்கிறவங்க வைக்கிறாங்க. இப்படியே போகக்கூடிய இன்னும் காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வைக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு ஒரு பெண் வாரா, அந்த பெண் வந்து முறைப்படுறா, நாங்க வந்து தவறில் ஈடுபட்டுட்டோம், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், தவறில் ஈடுபட்டேன். தவறில் ஈடுபட்டதுக்கு காரணம் வந்து நான் அப்போ முஸ்லீம் ஆகிக்கல, அவர் முஸ்லீமாக இருந்தார், நான் முஸ்லீம் ஆகிக்கல, ஆனால் தவறில் ஈடுபட்ட பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்து என்னை உண்மையாக முடிக்கிறேன்னு சொல்லி தான் நானும் இருந்தேன், அவர் அப்படி தான் இருந்தார். இப்போ அவங்களோட குடும்பம் வானான்னு சொல்லுது, அதனால என்னை வானான்றவர் நான் என்ன செஞ்சுக்கிறார். இப்போ என்ன நிலைமை, அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தது உன்னைய நம்பி, சரியா? இரண்டாவது தவறில் ஈடுபட்டாய், இப்போ வந்து குடும்பம் வானான்னு சொல்லி என்னது வெளியே போறாய். இந்த மாதிரியான விளைவுகள் இந்த காதல் என்ற பேர்ல என்ன செய்யுது, ஏற்படுத்த அப்ப படுமோசமான விளைவுகள் அதை என்ன செய்யுது, கொண்டு வந்து சேர்க்குது. இப்ப கேடுகட்ட கலாச்சாரத்தை அதுல அத்திவாரம் போடுறதுக்காக என்ன செஞ்சு வச்சுக்கிறான்டா, கிரஷ், விளங்கிட்டா? அது உண்டா கண்டத்தோட ஒரு ஒரு கிரஷ் ஒன்று ஏற்பட்டீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்ல அவரை வச்சுட்டாரு, அவர் அதுக்காக கொண்டு போறது இல்லை. இன்னொரு ஆளு என்னடான்னு கேட்டா பெஸ்ட் லெவலுக்கு மாறிட்டாலாம், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு அவங்க ஒரு செக்ஷனுக்குள்ள வந்துக்கிறாங்களா, சரியா? அடுத்து நான் விளங்கினேன் சரி வந்து இந்த விளக்கத்தில் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். சில பேர் செய்தானல் இதை பார்த்து முரம்படலாம், சரியா? நீங்க சொல்ற வரைவிலக்கணம் பிள்ளை, சரியா? ஏன்டா ஜாகிலியத்தில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிப்பாங்களே. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸாம், அது என்னன்னா முடிஞ்சு, அதாவது லவ் முடிஞ்சு எக்ஸோட பேசலாமா, லவர் சொல்றாரு என்ன எக்ஸோட பேசலாமா, இது ஒரு பேர். மூணாவது லவ், அதுக்கு அடுத்த கட்டம் லஸ்ட், விளங்கிட்டா? இப்படி அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம சேர்க்க லோஸ்ட், விளங்கிட்டா? ஃபுல் எல்லா செக்ஷனை வந்து கொண்டு போட்டு இப்படி ஒரு செக்ஷனை ஏற்படுத்தி, இதுதான் ஒரு காதலுடைய தொடர்ச்சின்னு மட்டுமல்ல, பப்ளிக்கான நிகழ்ச்சிகள்ல இதை எதிர்க்க வேண்டும் என்ற இடத்துல எல்லாம் அதை ஒரு அங்கீகரிச்சு பேசுறாங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு பேசுறாங்க. இது முஸ்லீம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதாவது கேட்கிற டைம்ல இவரோட யாருட்டா எங்கட பெஸ்டி அப்படின்ட்டு உமா பாப்பா அவங்ககிட்ட பேச, உமா பாப்பா என்ன சொல்றாருன்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, அவர் கிரஷ் மட்டும் தான், உமா பாப்பா பயோவை மாத்தி விட்டான், விளங்கிட்டா? இந்த லெவலுக்கு இப்போ முஸ்லிம் வீடுகள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ வீடுகள்ல இதெல்லாம் வியாபிச்சு தந்தை தாய்மாரெல்லாம் இந்த சொற்களை அங்கீகரிச்சு போறது வாரது பிரச்சனை, ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உண்டை ஏற்படுத்தி முடிஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டால் இதை வந்து ஷேர் பண்றது கூட இப்ப காதலிக்கக்கூடிய ஒரு புள்ள என்ன செய்யுதுன்னா பழசை இவர் அப்படி சொல்றது கூட தவறா நினைக்குது இல்லை, அவர் எக்ஸ் தான் அப்படின்றது. உன்னோட எக்ஸோட உனக்கு இருந்த என்ன அந்த விருப்பங்கள் என்ன இவ கேட்கிறா, மானம் கெட்ட கேள்வியா இல்லை இது, சரியா? இதே ஒரு மானம் கெட்ட செயல், அதுல இன்னொரு டெவலப்பா என்னது அந்த கேள்வி கேட்குது. இப்படியான லெவலில் அங்கீகரித்து முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்து முஸ்லிம் சமுதாயத்துடைய பெற்றோர்கள் இந்த லெவலுக்கு அங்கீகரிக்காட்டும் இந்த சொற்கள் எல்லாம் என்ன அங்கீகரிக்க ஒரு கலாச்சாரமாக வந்திருக்கு. அப்போ கிளாஸ் ஃப்ரெண்டு அது நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே ட்ரஸ்ட்ல பேசணுமே கிளாஸ் ஃப்ரெண்டு, அதெல்லாம் அப்படி பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் என்னது இதுல இல்லை என்று சொல்ற லெவலுக்கு வந்திருக்கு. இப்ப ஒருத்தர் கேட்கிறார், காதல் இஸ்லாத்தில் கூடுமா என்று கேட்டார். அப்போ இந்த ஒரு காலப்பகுதியில காதல் கூடுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், காதல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு அவன் அந்த சேத்துக்குள்ளதான் வணங்கிட்டா, நீ அவனுக்கு பாடமெல்லாம் எடுக்கப்படாது. இப்ப என்ன சொல்லணும்னா காதல் ஹராம், இஷ்கு வந்து என்னது ஹராமான ஒன்று அப்படின்னு மிச்ச திட்ட தெளிவா அடிச்சு சொல்லிடணும். அவன்கிட்ட போய் இஸ்லாமிய காதல் ஒன்றிங்கன்னு சொல்லக்கூடாது. அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாபத்தா அதுக்குள்ள என்ன செய்வான் தேடுவா. இஸ்லாமிய காதல் ஒன்று இல்லை, அது வேற விஷயம். இருக்கன்னு நீ கற்பனை பண்ணி அந்த நம்ம சொன்ன அந்த 5வது டீம் அதுல வந்து சேர்ந்துடப்படாது. காதல் ஹராம், காதல் சந்தை. அப்ப விரும்புறது பிள்ளையா, நீ அதை பேசல, நீ காதல் கூடுமான்னு தான் கேட்கிறாய். விரும்புறதை இந்த சமுதாயத்துல எவன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறான், அதே நீ போய் கேள்வியா கேட்கிறாய். இப்போ கேட்கிறாங்க காதல் செக்ஷன் இல்லைன்னு வைக்கல, கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது, மகள்கிட்ட கேட்கிறாங்க அவளை விருப்பமாண்டு, ஓ எனக்கு விருப்பம் தான், அவட்ட கேட்கிறா விருப்பமாண்டு. இது எங்கேயோ கேள்வியா வந்திக்குதா? 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் காதலித்தார்கள் வந்திக்குதா, அல்லது விரும்பி கொண்டார்கள் அப்படின்னு வந்திருக்கா? இதை யார் கேள்வியா கேட்பான்? இது ஒரு கேள்வியா யாரு கேட்பான்னு கேட்கிறேன், பண்ணிக்கிட்டா? இதை விரும்புறது பிள்ளையா அப்படின்னு கேட்கிறேன். இந்த விருப்பம் என்றது கேள்விக்குள்ளே வரல, கல்யாண பிள்ளையான்னு கேட்கிற மாதிரியா இனி கேட்கிற கேள்வி.
ஒருத்தர் கேட்கிறாரு கல்யாணம் கூடுமா கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டா அவன் சிந்தனையில தான கோளாறு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது. நீ இதை கேட்கிறதே பிழையே. இந்த மாதிரி ஒரு கேள்விதான் விரும்புறது பிழையா அப்படின்னு கேட்கறது. விரும்புறது பிழையான்னா விரும்பினா கல்யாணம் நடக்கும். கல்யாண டைம்ல விருப்பமான என்ன செய்வாங்க? இப்ப இன்றைய இதுல நம்ம கேட்போம் இஸ்லாத்துடைய வழிமுறை என்ன விருப்பமானு கேட்கறது. இந்த கேட்கறது பிள்ளையான்னு நீயே கேட்கற, நீ அதையா செஞ்சுட்டீங்க. 199% மார்க்கம் என்ற வரையறைக்குள்ள நம்ம காதலிக்கிறோம் சொல்றவனுங்க இருந்தா எல்லையை மீறிக்கிறீங்களா இல்லையா? அந்த காதல் தான் இவன் நடந்துட்டீங்க. அப்ப எல்லையை மீறி ஈக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா எல்லாம் இருந்துட்டீங்க. இந்த டைம்ல எல்லையை மீறி தான் ஈக்கிறீங்க. அப்ப எல்லையை மீறி தான் ஈக்கக்கூடியதுல காதல் என்று கேட்டால் காதல் ஹராமானதுதான். நம்ம தான் காதலை பத்தி விளங்கப்படுத்தி சும்மா காதல் ஹராம் சொல்லல, எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இது இந்த காதல் ஹராமானது தான். இந்த காதலுடைய விளைவு படுமோசமானது தான், ஒழுக்கம் கெட்டதான், காமத்துல கொண்டு போய் என்ன செய்யும், இது முடிக்கிறது தான். சிலர் காதலுடைய ஆரம்ப நிலையில காமத்தை ஃபீல் பண்றது இல்லை. அத அப்படி ஒன்று உணர்வுண்டு இல்லை அப்படி என்று சொல்லி ஃபீல் பண்றது இல்லை, உண்மைதான். ஆனா இதெல்லாம் ஃபராக ஆகிற டைம்ல இது இந்த ரோசம் அது இதெல்லாம் ஃபராக அவங்க ஒத்துக்கொண்டு வந்து 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 எல்லாம் இவனுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டான்னு வைங்களே. எது சொன்னாலும் சொரி 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 என்னே அந்த புள்ள இருந்துட்டு வைங்களே. அடுத்தது காதல், அது காமம் தான். ஏன் சரணடைஞ்சாச்சு வேணாங்கிட்டா எல்லாம் சரணடைகிற நிலை வந்தோடனே அடுத்தது காமம் என்ற செக்ஷனுக்குள்ள முரம்பட தான் வெளியே போறது. காதல் நின்று கிடைக்கும் எல்லாம் ஓகே. நீங்க சொன்ன சொரி சொரி சொரின்னு வந்து அதை உடன்பட்டுக்குன்னு வார டைம்ல கை குலுக்கிறது முத்தம் பெறுறது என்ற லெவலுக்கு என்ன செய்யும் அது வரும். இது இஸ்லாமிய வரையறைக்குள்ள வச்சு அப்புறம் கேள்வி வராது. என்ன இப்படித்தான் ஒரு சின்ன ஒரு தவறு ஒன்று நடந்தது. இஸ்லாமிய காலத்தை நடந்துட்டு போற போக்குல சின்ன ஆக்சிடென்ட், என்ன ஒரு சின்ன ஒரு தவறு. சின்ன ஒரு தவறுல நீ இருந்தது அந்த சாக்கடைக்குள்ளதான். அது என்ன சின்ன தவறு? அது சாக்கடைக்குள்ள இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது. இது மீன் குடிக்கணுமான கேள்வி மாதிரி சப்ஜெக்ட், அது தண்ணிக்குள்ளதான் நிற்குது. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள இருந்துட்டு கேள்வி கேட்கறது. இது நடந்த மிஸ்டேக் அல்ல. அது அங்க மிஸ்டேக்னா அதுல அப்படி ஒரு இயல்பு இல்ல நடந்துட்டேன்னு சொல்லணும். இது மிஸ்டேக் அல்ல, இது அதனுடைய இயல்புல உண்டு, அதுல இருக்கிற உண்டு. நீ இப்ப அதுல பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியே வருவாய், பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியே வருவாய்னு அர்த்தம். எனவே காதல் என்று கேட்டால் அது ஹராம் தான், அதுல சந்தேகம் இல்லை. இன்றைய நம்ம காலப்பகுதியில உணரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம், காதல் என்ற உணர்வு என்று ஒன்று ஏற்பட்டால், திருமணத்துக்கான ஒரு உணர்வு அப்படி என்று ஒன்று ஏற்பட்டால் அதை இஸ்லாம் எந்த மெத்தடில் வெளிப்படுத்தலாம். அதை இந்த அளவுக்கு போகாத மெத்தட்ல செய்யறேன்னா அவன்கிட்ட என்ன ஈமான் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், அவன் எப்படிப்பட்ட எல்லைகளை அவன் தாண்டி போகலாம் என்ற இஸ்லாமிய அதாவது அனுமதி என்ற வட்டம், சரியா, இஸ்லாமிய அனுமதி என்ற வட்டத்தை நம்ம என்ன செய்யணும் அடுத்த தொடர்ல இன்ஷா அல்லாஹ் ஓரளவு விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த பகுதியில் நம்ம சுருக்கமா இதை அதாவது காதலுடைய மோசமான விளைவுகள், ஏன் அது ஹராம் என்ற பகுதியும், காதல் கலாச்சாரத்துக்கும் எப்படி ஒரு மதங்களுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சில வரைமுறைகளோட வித்தியாசப்படும் என்பதை சுருக்கமாக என்ன செய்கிறோம் சொல்லியிருக்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.